ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட சேனல்ல வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாருமே ரொம்ப நாளா செக்ஷன் ஈயோட சீசன் 2 போட சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நம்ம செக்ஷன் ஈயோட சீசன் 2 பார்ட் 1 பார்ட் 2னு ரெண்டா பிரிச்சு பார்ட் 1ல மட்டும் இப்போதைக்கு 9 எபிசோட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல முதல் 4 எபிசோட இன்னைக்கு உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஏற்கனவே சீசன் 1 முடிக்கும் போது நம்ம மனசுக்குள்ள நிறைய கேள்விகளோட தான் அதை முடிச்சிருந்தாங்க இல்லையா? அதே போல சீசன் 2ல கூட இன்னும் விடை தெரியாத நிறைய கேள்விகளும் எக்கச்சக்கமான ட்விஸ்டும் இருக்குங்க. ஒவ்வொரு எபிசோட்லயும் நம்ம எதிர்பார்க்காதது எல்லாத்தையும் எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு விறுவிறுப்பா போகுது. சீசன் 1 விட சீசன் 2 ரொம்பவே சூப்பரா இருந்தது. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த எபிசோட்ஸ் ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். அப்படியே போற போக்குல ஒரு லைக்க தட்டி விட்டுருங்க. அப்பதான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேரை சென்றடையும். சரி, நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே நியூ இயர் அன்னைக்கு நைட்டு கெய்ஃபரும் நம்ம ஜேவும் கிஸ் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணிப்பாங்க இல்லையா? அந்த சீனை தான் காட்டுவாங்க. இல்ல தப்புன்னு நம்ம ஜே அதெல்லாம் நினைச்சு பார்த்து தன்னையே திட்டிட்டு இருப்பா. இல்ல எனக்கும் யூரிக்கும் இப்ப என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, நான் அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு அவளுக்கு அவளே சமாதானமும் சொல்லிக்குவா. அப்புறம் அவளோட ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பா. ஏன்னா நம்ம ஜே நியூ இயர் வெக்கேஷன் முடிஞ்சு இப்பதான் மறுபடியும் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த யூனிஃபார்ம வெறிச்சு பாப்பா. இந்த யூனிஃபார்ம போட்டதுல இருந்து எவ்வளவு விஷயம் மாறி போச்சுலன்னு பழச எல்லாத்தையும் நினைப்பா. செக்ஷனிக்கு போனதுல இருந்து அந்த பசங்க கூட என்ஜாய் பண்ணது, சந்தோஷமா இருந்ததுன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா நினைச்சு பாப்பா. அப்போ அது எல்லாத்தையும் நமக்கு காட்டுவாங்க. இப்ப நம்ம ஜேவோட மனசுல ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவளுக்கும் அந்த யூரி பையலுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு இல்லையா? சோ அதனால நாம யூரிக்கு நேர்மையா இருக்கணும். கெய்ஃபரை பத்தி நினைச்சு கூட பார்க்க கூடாது. அவனை கிஸ் பண்ணது, அவனுக்கு ப்ரொபோஸ் பண்ணதுன்னு எதை பத்தியும் யோசிக்கவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப எப்பவும் போல ஹாரிஸோட அம்மா இருக்காங்க இல்லையா? அவங்க ரூம்குள்ள வந்து அவ ரூம பார்த்து மறந்துருவாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஜே ரூம ஒட்டு மொத்தமா மாத்திருக்கா. பார்க்க ரூமும் ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. என்ன ஜே, இதான் உன்னோட நியூ இயர் ரெசல்யூஷனான்னு கேட்பாங்க. அவளும் ஆமான்னு சொல்லுவா. ஒன்னும் இல்ல, உன்னை பிக்கப் பண்றதுக்காக யூரி வந்திருக்கா, நீ சீக்கிரமா கிளம்பி கீழே வரியான்னு சொல்லுவாங்க. உடனே இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அழகா ஸ்கூலுக்கு கிளம்பி கீழேயும் போவா. பார்த்தா யூரி இவளை பிக்கப் பண்ணிட்டு போறதுக்காக வந்திருக்கான் கார்ல. நீ எதுக்காக வந்த? நானே என்னோட சைக்கிள்ல வந்திருப்பேன்னு சொல்லுவா. அதுக்கு அவன் பதிலுக்கு, என்ன நீ, நான் உன்னோட ஃபியான்சே ஆயிட்டேன், இது என்னோட டியூட்டி இல்லையான்னு கேட்பான். ஃபியான்சேன்ற அந்த வார்த்தையை கேட்டது அவளுக்கு மனசு ஒரு மாதிரி கனமா இருக்கும். அடுத்து டக்குன்னு இவங்க அண்ணன் ஹாரிஸ் வந்து, நீ எதுக்குடா அவளை கூப்பிட வந்த? அவளுக்கு தனியாவே ஸ்கூலுக்கு வர தெரியும், அவ உன் கூட எல்லாம் வரமாட்டா, நீ போன்னு கத்திக்கிட்டு இருப்பான். அத சொல்ல நீ யாருன்னு யூரி ஒரு பக்கம் கத்துவான். இப்படி மாறி மாறி 2 பேரும் சண்டை போடவும் ஜே தான் அவங்கள 2 பேத்தையும் சமாதானப்படுத்துவா. இத பாரு ஜே, உனக்கு நடந்த என்கேஜ்மெண்ட் எல்லாம் ஒரு செட்டப் மாதிரி தான், அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காத, அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காதுன்னு ஹாரிஸ் நம்ம ஜேக்கு அட்வைஸ போடுவான். என்கேஜ்மெண்ட்ன்ற அந்த வார்த்தையை கேட்கும் போது கூட இப்ப அவளுக்கு ஒரு மாதிரி மனசு ஹெவியா தான் இருக்கு. ஆனாலும் என்ன பண்றது, ஃபேமிலிக்காக என்னென்னமோ பண்ணிட்டா. இப்ப அந்த முடிவுல உறுதியாவும் இருக்கா. அப்புறம் நம்ம யூரியும் ஜேவும் ஒன்னாதான் கார்ல ஸ்கூலுக்கு போவாங்க. போற வழியெல்லாம் நம்ம ஜே எதுவுமே பேசியிருக்க மாட்டா. அப்போ ஸ்கூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூரி கேட்பான், நீ ஏன் எதுவுமே பேசலன்னு. ஆனா அவ பெருசா இதுக்கு முன்னாடி யூரி கிட்ட எப்படி பேசுவா, அப்படிலாம் இப்போ இல்ல, ஒரு மாதிரி விலகியே தான் இருக்கா. அப்ப அவன் நம்ம ஜே கிட்ட சாரி கேட்பான். ஏன்னா அந்த என்கேஜ்மெண்ட் பத்தியும் அது நடக்க போற அந்த விஷயத்த பத்தியும் ஜே கிட்ட அவன் எதுவும் சொல்லல இல்லையா? சர்ப்ரைஸா தானே அந்த என்கேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால சாரி எல்லாம் கேக்குறான். இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன், உனக்கு என் மேல காதல் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனாலும் நம்ம கல்யாணம் வரையும் நீ டைம் எடுத்துக்கோ, உன்னோட இதயத்தை எனக்காக திறந்தே வச்சிரு, நான் கண்டிப்பா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன்னோட ஹார்ட்ல இடம் பிடிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் கேட்கும் போது அவளுக்கு இன்னமும் ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கும். இவன் நம்ம கிட்ட இந்த அளவுக்கு ரொம்ப கைண்டா நடந்துக்கிறானே, நம்மளும் இவனுக்கு ரொம்ப நேர்மையா இருக்கணும்னு சொல்லி கெய்ஃபரை பத்தி பேசலான்னு போவா. அவனும் கெய்ஃபரை பத்தி ஏதாவது பேசுறதா இருந்தா நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருந்தாலும் சரி அது அப்படியே போகட்டும், நாம 2 பேரும் பழைய மாதிரி எப்பவும் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம், என்னை விட்டு மட்டும் விலகி போகாதன்ற மாதிரி அவ கையை பிடிச்செல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். அப்புறம் பசங்க கிட்ட இந்த என்கேஜ்மெண்ட பத்தி சொல்லலாமா வேண்டாமான்னு அவ கேப்பா. கிளாஸ் பசங்க கிட்ட இப்ப எதுவும் சொல்லிக்க வேண்டாம், ஏன்னா கெய்ஃபருக்கும் உன் மேல ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குன்றது பசங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல, அதனால நேரம் வரும்போது நானே சொல்லிக்கிறேன்னு யூரி சொல்லிட்டான். அவன் சொல்றதுதான் சரின்னு நம்ம ஜேக்கும் படும். அடுத்து அந்த என்கேஜ்மெண்ட் மோதிரத்தை கழட்டி அவ கழுத்துல ஒரு செயின் போட்டிருப்பா. அந்த செயின்ல கோர்த்து அதை தொலைஞ்சிராம இருக்கணும்ன்றதுக்காக கழுத்திலேயே மாட்டிக்கிட்டா. அவனும் அதை பார்த்துட்டு நல்ல ஐடியான்னு சொல்லுவான். அப்புறம் மாறி மாறி 2 பேரும் தலையில 2 அடி அடிச்சு விளையாடிட்டு இருப்பாங்க காருக்குள்ள. அப்புறம் நம்ம ஜே தான் முதல்ல இறங்கி ஸ்கூலுக்குள்ள போவா. நம்ம ஜே என்னதான் கெய்ஃபரை பத்தி நினைக்க கூடாதுன்னு மனசுக்குள்ள என்னென்னமோ உறுதிமொழியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தா கூட அவ கிளாஸுக்குள்ள நுழையறதுக்குள்ள இந்த கெய்ஃபர் பையன் வந்து அவளை பிடிச்சு செவத்தோட செவத்தா வச்சு கிஸ் பண்ண போவான். அவ ஷாக் ஆயிடுவா. ஏய் இத பாரு, எனக்கும் யூரிக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு உனக்கு நல்லா தெரியும், அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்போ என்ன ஃபிளர்ட் பண்ண ட்ரை பண்ற, தயவு செஞ்சு இப்பெல்லாம் நடந்துக்காதுன்னு அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. இத பாரு, என்ன நடந்தாலும் சரி நீ எனக்கு சொந்தமானவ, நான் எப்பவும் உன்னை ஃபிளர்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன்னு அவன் சொல்லுவான். கிஸ் பண்ண வரும்போது அவ தள்ளி தள்ளி விட்டுருவா. ஆனாலும் அந்த பையன் கிட்ட வந்து கிஸ்
பண்ணும்போது ஒரு லெவலுக்கு மேல இவளாலயும் இவளோட ஃபீலிங்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால 2 பேரும் கிஸ் பண்ணிப்பாய்ங்க. டக்குன்னு பார்த்தா அவனோட வாயில இவ கடிச்சு வச்சுட்டு, ஓங்கி வயித்துல ஒரு மிதி மிதிச்சுட்டு ஓடியே வந்துருவா கிளாஸ் ரூம்குள்ள. அவனுக்கு இவ கடிச்சதுல ரத்தமே வந்துருச்சு. கண்டிப்பா இதுக்காக நீ அனுபவிப்பேன்னு அவன் கத்துவான் கோவத்துல. இவ கிளாஸ் ரூம்குள்ள வந்து எல்லார்கிட்டயும் நல விசாரிச்சுட்டு, எங்க இந்த சீன் பையல ஆள காணோம்னு கேட்பா. அவனுக்கு எத்தன தடவ ஃபோன் பண்ணாலும் அவன் ஃபோனவே எடுக்க மாட்டேங்கிறான்னு மத்த பசங்க சொல்றாங்க. இதுக்கு நடுவுல யூரியும் வந்துருவான். அப்புறம் கெய்ஃபரும் வருவான் உதட்டுல ரத்தத்தோட. எல்லாரும் பார்த்துட்டு கேட்டா, அவன் பெருசா எதுவும் சொல்ல மாட்டான். நம்ம ஜே அந்த செக்ஷன் கிளாஸ் ரூமையே பார்த்துக்கிட்டு இருப்பா. அவங்கலாம் ஆளாளுக்கு பேப்பர தூக்கி போட்டு ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த கிளாஸ் ரூம்ல பெருசா எதுவுமே மாறலன்னு ரொம்ப சந்தோஷமா நெனச்சு பாப்பா. அப்பதான் கெய்ஃபரும் வந்து ஜேக்கு இன்னொரு பக்கம் ஒரு சேர போட்டு உட்காருவான். ஆனா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்த நம்ம கெய்ஃபரும் யூரியும் இப்ப ஒருத்தர் ஒருத்தர் முகம் கொடுத்து கூட பாத்துக்க மாட்டாங்க, பேசிக்க மாட்டாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜேவும் இல்ல இல்ல நெறைய விஷயம் மாறிடுச்சு போலன்னு நெனச்சுப்பா. அப்புறம் சாரும் வருவாரு. கிராஜுவேஷன் கூடிய சீக்கிரமே நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் நீங்க எழுதணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கும் முன்னாடி ஏதோ ஒரு பார்ட்டி வேற இருக்கா அந்த ஸ்கூல்ல. அதையெல்லாம் கேட்கும்போது பசங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. எக்ஸாம்னு கேட்டதும் நம்ம ஜேக்கு பக்குன்னு இருக்கும். நீ கவலைப்படாத. நீ பாஸ் பண்றது என்னோட கையிலன்னு யூரி தைரியம்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே லஞ்ச் பிரேக்கும் வந்துரும். எப்பவுமே செக்ஷன் பசங்க அவங்களா தானே சமைச்சு சாப்பிடுவாங்க. அதுக்காக எல்லாரும் கியூல நின்று சமைச்ச சாப்பாட வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப வேணும்னே மறுபடியும் இந்த கேஃபர் வந்து நம்ம ஜேவ ஃபிளர்ட் பண்ணிட்டு இருப்பான். என்ன நடந்தாலும் நீ எனக்கு சொந்தமானவன்னு சொல்லுவான். அவளுக்கு அது கொஞ்சம் ஒரு மாரி கடுப்பா இருக்கும். இத பார்த்துட்டு யூரியும் வந்து இன்னொரு பக்கம் உட்கார்ந்துருவான். என்ன ஜே அவன் உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்றானான்னு யூரியும் கேட்டுக்கிட்டே இருப்பான். இவளால பாவம் என்னதான் சொல்ல முடியும். அதனால அங்கிருந்து வேகமா பிளேட்ட தூக்கிட்டு ஓடிருவா. யாரும் என்ன ஃபாலோ பண்ணாதீங்கன்னு கத்திக்கிட்டே ஓடுவா. எப்பவும் மேல இருக்க ஃப்ளோருக்கு தான் போவா. ஆனா இப்போ ஓடி ஓடி கடைசியா மொட்டை மாடிக்கே வந்துட்டா. அங்க வந்து இந்த சீன் பையனுக்கு கால் பண்ணி பார்த்தா அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். பரவாயில்ல இங்க யாருமே இல்ல. எங்கேயாவது நம்ம நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடுவோம்னு அவன் நினைச்சு முடிக்கல. அதுக்குள்ள எவனோ பின்னாடி வந்து ஆச்சா பூச்சான்னு கத்திக்கிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா செக்ஷன் ஈல ஒரு டெக்னிக்கல் பாய் இருப்பான் இல்லையா எட்ரிக்ஸ். அவன் தான். என்னடா ஆச்சு உனக்கு என்ன பிரச்சனைன்னு நம்ம ஜி அவன்கிட்ட போய் கேட்டா, அவன் ஒரு பொண்ண லவ் பண்றானாமா. ஆனா அவகிட்ட போய் என்னால என் லவ்வ சொல்ல முடியல. என்னோட காதல எக்ஸ்போஸ் பண்ண முடியல. என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு அவன் புலம்பி தள்ளிக்கிட்டு இருப்பான். ச்சே நான் ரொம்ப கோழையா இருக்கேன் ஜேன்னு ரொம்ப வேதனைப்பட்டு பேசிக்கிட்டு இருப்பான். பரவாயில்ல விடு நீயாவது ஒரு பொண்ண தானே லவ் பண்ற. உனக்கு ஒரு பிரச்சனை தான். என்ன மாதிரி 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டாதான்டா பெரிய பிரச்சனைன்னு தனக்கு தானே சொல்லிப்பா. ஆனா அது அவன் காதுல விழுகாது. சரி யார லவ் பண்ற போட்டோ காட்டுன்னு கேட்டதும் அவனும் அந்த பொண்ணோட போட்டோவ காட்டுவான். டேய் பொண்ணு சூப்பரா இருக்காடான்னு நம்ம ஜே சொல்லுவா. ஆமா ஜே ஃப்ரையா எப்பவுமே அழகுதான்னு அவன் சொல்றான். என்னது ஃப்ரையாவா அட இளப்படுத்தவனை யாரு நல்லா காட்டுன்னு இவ பார்த்தா அது செக்ஷன் ஏவ சேர்ந்த ஃப்ரையா. அவளுக்கும் நம்ம ஜேவுக்கும் தான் ஏற்கனவே எக்கச்சக்க குடுமி புடி சண்டை இருக்கே. இந்த எட்ரிக்ஸ் ஃப்ரையாவை தான் லவ் பண்றான்னு தெரிஞ்சதும் நம்ம ஜேக்கு செம ஷாக்கா இருக்கும். ஆனாலும் என்ன பண்ண முடியும் அவன் லவ் பண்றானே. அதனால எப்பவும் போல நம்ம ஜேவும் அவனை சமாதானப்படுத்திட்டு ஸ்கூல முடிச்சிட்டு ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வருவா. இங்க வந்து பார்த்தா நம்ம சீனு நம்ம ஜே வீட்ல உட்காந்து சிக்கன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அத பார்த்தது இவ ஓடி போய் அவன் மண்டையிலே 2 போட போட்டு டேய் ஸ்கூலுக்கு வராம இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருப்பா. அப்புறம் ஹாரிஸோட அம்மா கூட இத பாருங்க அடிச்சுக்காம விளையாடுங்க. நான் போய் உங்க 2 பேத்துக்காகவும் டின்னர் ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. டேய் உன்னதாண்டா கேக்குறேன் ஸ்கூலுக்கு ஏன் வரலன்னு அவ திரும்ப திரும்ப கேட்டதும் அப்பதாங்க நம்ம சீன் அவனோட பிரச்சனையே சொல்லுவான். அவங்க அண்ணனுக்கும் இவனுக்கும் ஒரே சண்டையா. இந்த ஸ்கூல்ல படிச்சு உன்னோட டேலண்ட் எல்லாத்தையும் நீ வேஸ்ட் பண்றேன்னு சொல்லி நம்ம சீனை தூக்கி லண்டன்ல வேற ஒரு ஸ்கூல்ல சேர்க்கறேன்னு சொன்னானாமா. அது எனக்கு பிடிக்கல. அதனாலதான் நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன்னு சொல்றான். என் போனை கூட அவன் புடுங்கி வச்சுட்டான். அதான் என்னால யாருக்கும் ஒரு கால் பண்ண முடியல மெசேஜ் பண்ண முடியலன்னு நம்ம சீன் ரொம்ப சோகமா இல்ல ரொம்ப கூலா சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி இப்ப எங்கடா தங்க போறேன்னு கேட்டா இந்தா இங்கதான் தங்க போறேன்னு சொல்லுவான். என்னது இங்க தங்க போறியா? இந்த பார் நான் ஏற்கனவே ஆஞ்சலோ கிட்ட பேசிட்டேன் பெர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டேன். இங்கே தங்கி ஸ்கூல் போய்க்கலான்னு ஆஞ்சலோவும் சொல்லிட்டான்னு சொன்னதும் இவளுக்கு ஒரே ஷாக்கு. உனக்கு இங்க எந்த ரூம் இருக்குன்னு கேட்டா வேற யாரு ரூம் இருக்கு ஓ ரூம் தான். அதத்தான் ஷேர் பண்ணணும்னு ஆஞ்சலோ சொல்லிருக்கான்னு சொல்லிட்டு இருப்பான் நம்ம ஜே கிட்ட. அந்த நேரத்துல மாடியில இருந்து ஆஞ்சலோவும் இறங்கி வருவான். நம்ம ஜேக்கு சர்ப்ரைஸா குடும்பமே சேர்ந்து ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சாங்க இல்லையா யூரி கூட. அது பிடிக்காததுனால அதுல இருந்து அவ அண்ணன் கிட்ட சரியா பேசுறது இல்ல. இப்பவும் அவ எதுவுமே ஆஞ்சலோ கிட்ட பேச மாட்டா. அவனும் பெருசா எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிடுறாங்க. மறுநாள் காலையில நம்ம ஜே எந்திரிச்சு கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்ம சிஎன் யூனிஃபார்ம் எல்லாம் மாட்டி வேக வேகமா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருப்பான். அப்ப யூரி கிட்ட இருந்தும் அவளுக்கு மெசேஜ் வரும். கெய்ஃபர் கிட்ட இருந்து மெசேஜ் வரும். ஆனா கெய்ஃபர் அனுப்புன அந்த மெசேஜ் பாக்கும்போது மட்டும் அவ ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருப்பா. அப்புறம் இவளும் ஸ்கூலுக்கு கிளம்பி இறங்கி கீழே வந்தா இவளுக்கு முன்னாடியே சிஎன் டைனிங் டேபிளுக்கு போயிருப்பான் இல்லையா சாப்பிடறதுக்காக. அங்க ஹாரிஸும் உட்கார்ந்து இருந்திருக்கான். அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்து முறைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இத பார்த்துட்டு இவ வேக வேகமா போய் ஏடா ஆச்சு ஹாரிஸ் உன்கிட்ட என்ன சொன்னா அவன் உன்னை ஏதாவது பண்ணானா அடிச்சானான்னு கேட்டுட்டு இருக்கா. ஆனா அவன் ஒண்ணுமே சொல்லல அமைதியா வருவான். 2 பேரும் ஸ்கூலுக்கும் கிளம்பி வந்துருவாங்க வீட்ல இருந்து. செக்ஷன் பில்டிங் குள்ள போற வரைக்கும் கூட நம்ம சிஎன் உம்மனே தான் வருவான். டேய் சொல்லுடா என்னடா நடந்துச்சு? ஹாரிஸ் உன்னை என்ன பண்ணான்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. அப்பதான் கிளாஸ் ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜே ஹாரிஸ் சொன்னதெல்லாம் உண்மையா? நீ செக்ஷன் ஈய
விட்டு போக போறேன்னு அவன் சொல்றானே, உண்மையிலே எங்களெல்லாம் விட்டு போக போறியான்னு சீனும் கேட்பான் நம்ம ஜே கிட்ட. அடச்சை! இதத்தான் சொன்னானா? நான் கூட வேற ஏதோ நெனச்சு பயந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த பையன் ரொம்ப நாளா அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். செக்ஷன் ஏ விட்டு போனா தான் என் அப்பாவோட ஃபோன் நம்பர் குடுப்பேன்னு சும்மா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். நான் கண்டிப்பா இந்த செக்ஷன விட்டு போக மாட்டேன்ற மாரி தான் அவ பேசிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் அரைகுறையா கேட்டுட்டு வந்த நம்ம கெய்ஃபரும், "என்னது நீ செக்ஷன் ஏ விட்டு போக போறியான்னு?" வேக வேகமா ஓடி வந்து கேட்பான். உள்ள இருந்து இன்னும் 2, 3 பசங்க வேற வந்து, "என்ன ஜெய் நீ செக்ஷன் ஏ விட்டு போக போறியா? எங்கள விட்டு போகாத போகாதன்னு" ஆளுக்கு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்பாய்ங்க. சியனும் சும்மா இருக்க மாட்டாம, "ஹாரிஸ் தான் என்கிட்ட அப்படி சொன்னான்னு" கெய்ஃபர் கிட்ட சொன்னதுனால அவனுக்கு செம்ம கடுப்பாயிரும். இன்னைக்கு இருக்கு அவனுக்குன்னு அவன்கிட்ட சண்டை போடுறதுக்காக அவன் வேக வேகமா செக்ஷன் ஏக்கு கிளம்பி போயிடுவான். இதுக்கு நடுவுல இத தடுக்கலாம் நம்ம ஜே போகலான்னு பார்த்தா, இந்த சியனு "எங்கள விட்டு போகாத ஜே, இந்த செக்ஷன் ஏ விட்டு போகாதன்னு" அவ கால பிடிச்சுக்கிட்டு கதற ஆரம்பிச்சுட்டான். "ஐயோ! என்ன விட்றா, நான் போக மாட்டேன்டா. அவன் போய் ஏதாவது வினை இழுத்து வைக்க போறான்டா. விட்றா விட்றான்னு" இவ கத்திக்கிட்டு இருக்கா இந்த பக்கம். இதுக்கு நடுவுல யூரி அந்த இடத்துக்கு வந்தா, "என்னது நீ செக்ஷன் ஏ விட்டு போக போறியான்னு?" அவனும் கேட்பான். "ஐயோ! யூரி நான் போக போறது இல்ல. தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சுக்கோ. இந்த பையன் ஏடா கூடமா பத்த வச்சு விட்டான். கெய்ஃபர் வேற ஹாரிஸ் கிட்ட சண்டை போடுறேன்னு வேகமா போயிட்டு இருக்கான். தயவு செஞ்சு போ. எப்படியாவது சண்டைய நிப்பாட்டுன்னு" அவளும் நம்ம யூரி கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பா. அதனால யூரியும் வேக வேகமா கெய்ஃபர் பின்னாடி ஓடிட்டு இருக்கான். அங்க போனா கெய்ஃபர் ஹாரிஸ போட்டு செம அடி அடிச்சிட்டு இருப்பான். இத பார்த்து பொறுக்க முடியாம ஹாரிஸோட ஃப்ரெண்டு நம்ம கெய்ஃபர குத்து குத்துன்னு குத்துறான். என்னதான் யூரிக்கும் கெய்ஃபருக்கும் பிரச்சனை இருந்தா கூட கெய்ஃபர் அடிச்சவன யூரி போய் ஓங்கி ஒரே மிதியா மிதிச்சிருவான். இப்படி அங்க பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கும். இதுக்கு நடுவுல நம்ம ஜேவும் மத்த பசங்களும் வேகமா ஓடி போய் அந்த சண்டைய கலைச்சு விட்டுருவாங்க. அங்க கூட நம்ம ஃப்ரெயா நடக்கிற சண்டைய வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருக்கா. இதுல எட்ரிக்ஸ் வேற அவள லுக்கு விட்டுக்கிட்டு இருப்பான். இதுக்கு நடுவுல இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும்னு செக்ஷன் ஏ பசங்களும் செக்ஷன் இ பசங்களும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இத பாரு ஜே, முடிவு உன் கையில தான் இருக்கு. நீ செக்ஷன் ஈய விட்டு போக மாட்டேன்னு இவன்கிட்ட எங்க முன்னாடி சொல்லுன்னு கெய்ஃபரும் கத்த ஆரம்பிச்சிருவான். இத பாரு, நீ வேற செக்ஷனுக்கு போய் தான் ஆகணும். அப்பதான் உன் அப்பாவோட போன் நம்பரை நான் குடுப்பேன். இல்லன்னா ஜென்மத்துக்கு உன் அப்பாவோட நீ சேரவே முடியாதுன்னு ஹாரிஸ் ஒரு பக்கம் மிரட்ட ஆரம்பிச்சிருவான். இத பார்த்து நம்ம கெய்ஃபர் ரொம்ப பொங்கி எழுந்து, இத பாரு ஜே, உன் அப்பாவோட உன்னை சேர்த்து வைக்கிறது என்னோட கடமை. அத பத்தி எல்லாம் யோசிக்காம உன் விருப்பம் என்னன்றத சொல்லுன்னு எல்லார் முன்னாடியும் சொன்னதும் நம்ம ஜேவும் கெய்ஃபரை பார்த்து முத சாரின்னு சொல்லுவா. நம்ம பசங்களுக்கெல்லாம் ரொம்ப அப்செட்டா போயிடும். அவ செக்ஷன் ஏ விட்டு போக தான் போறான்னு நினைச்சு. அப்புறம் ஹாரிஸ பார்த்துட்டு சாரி சொல்லிட்டு, என்னால இந்த செக்ஷனை விட்டு போகவே முடியாது. அத நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணாதன்னு சொல்லிடுவா. இப்ப அவனுக்கு பெரிய பல்பா போயிடும். சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கெய்ஃபரும் மாடியில தனியா உட்கார்ந்திருப்பான். அப்ப அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக நம்ம ஜேவும் அங்க வருவா. யார்கிட்டயுமே நம்ம கெய்ஃபர் பொதுவா சாரி கேட்க மாட்டான் இல்லையா? ஆனா நம்ம ஜே கிட்ட மட்டும் இப்ப சாரி கேட்பான். என்ன நீ என்கிட்ட மட்டும் சாரி கேக்குற? உண்மையிலே நீ சாரி கேட்கணும்னா எத்தனை பேர்ட்ட கேட்கணும் தெரியுமான்னு அவளும் பதிலுக்கு சொல்ல, அவங்க கூடலாம் எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. அவங்க மேலலாம் எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. உன்கிட்ட சாரி கேட்கிறேன்னா உன் மேல எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு அவன் சொல்ல, இவளும் அந்த நியூ இயர் நைட்ல நடந்த எல்லாத்தையும் நினைச்சு பாப்பா. அப்போ அந்த சீனையும் நமக்கு காட்டுவாங்க. இவங்க 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அதோட தானே சீசன் 1 முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா அதை எல்லாத்தையும் இந்த யூரி பார்த்துட்டும் கேட்டுட்டும் இருந்திருப்பாங்க போல. அவன் இந்த இடத்துக்கு திடீர்னு வந்ததும் இவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி இருந்திருக்கும். அப்போ ஜே கிட்டயும் கேஃபர் கிட்டயும் என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான். நீ எனக்கு சொந்தமானவன் சொல்லியிருக்கான். இதெல்லாம் நினைச்சு நம்ம ஜே அரக்க பறக்க எந்திரிப்பா பெட்ல இருந்து. சொல்ல போனா இது எல்லாமே கனவு. யூரி அங்க வந்திருக்கவும் மாட்டான், அப்படி சொல்லியிருக்கவும் மாட்டான். கெய்ஃபருக்கும் ஹாரிஸுக்கும் சண்டை கூட நடந்திருக்காது போல. எல்லாமே கனவுதான். இப்போ இவ கனவு கண்டு எந்திரிக்கும் போது கூட நம்ம யூரி கிட்ட இருந்தும் கெய்ஃபர் கிட்ட இருந்தும் கரெக்டா மெசேஜ் வரும். சீன எங்கட ஆள காணோம்னு பார்த்தா அவன் ஏற்கனவே ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டானா, ஒரு நோட் மட்டும் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். பார்த்தா இப்ப ஸ்கூலுக்கும் லேட் ஆயிடுச்சு. அவ அரக்க பறக்க எந்திரிச்சு கிளம்பி ஓடுவா. நடந்து போகும்போது செக்ஷன் ஈய சேர்ந்த ரோரின்னு ஒரு பையனும் வந்துட்டு இருப்பான். என்னடா நீயும் லேட்டா வந்துட்டியா? நானும் தான் லேட்டு, வா சீக்கிரமா போலான்னு நம்ம ஜே அவன் கூடயே நடந்துகிட்டு இருப்பா. அப்பதான் அவன் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறான். ஜே திரும்பி பார்க்காம வேக வேகமா நட, நம்மள யாராரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குன்னு. யாரா இது நம்மள ஃபாலோ பண்றாங்கன்னு பார்த்தா 2, 3 பசங்க நம்ம ஜேயவும் ரோரியையும் சுத்தி வளைச்சிட்டானுங்க. இவங்கலாம் யாருன்னு பார்த்தா ஏற்கனவே சீசன் 1ல கெய்ஃபருக்கும் ராமுன்னு ஒரு பையனுக்கும் சண்டை இருந்திருக்கும் இல்லையா? கெய்ஃபரை பழி வாங்கணுன்றதுக்காக நம்ம ஜேவ தூக்கிட்டு போயிருப்பானே, இவ கூட மூஞ்சில குத்து குத்துன்னு குத்தி இருப்பாளே, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் போல. ஒருவேளை வேற யாரா கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம கெய்ஃபருக்கு எக்கச்சக்க இடத்துல பிரச்சனை இருக்கு. அவங்க நம்ம ஜேவ சுத்தி வளைச்சிட்டு நீ தானே கெய்ஃபரோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு கேக்குறாங்க. இவளுக்கு அதை கேட்டதும் தூக்கி வாரி போட்டுரும். டேய், கெய்ஃபருக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லடா, நாங்க ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இல்ல. நான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லன்னு எவ்வளவோ சொல்லி பாப்பா. ஆனா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து ரோரியும் அவங்க கூட சண்டை போட்டுட்டு நீ எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுன்னு சொல்லுவான் நம்ம ஜே கிட்ட. ஆனா எப்படி இவளால அவனை தனியா விட்டுட்டு போக முடியும்? அதனால இவளும் அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. அதுல பார்த்தா திடீர்னு ஒருத்தன் பின்னாடி இருந்து வந்து இவங்கள அட்டாக் பண்ணிருவான். ரோரி நம்ம ஜேவ காப்பாத்தணுன்றதுக்காக வேகமா வந்து அவளை பிடிச்சிருவான். யாரையோ கத்தியால சதக்குன்னு குத்துறாங்க. ரோடெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. ஆனா யாருன்னு தெரியல. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணா செக்ஷன் ஈல நம்ம கெய்ஃபர் யூரின்னு எல்லாரும் இருப்பாங்க. ஆனா இன்னும் நம்ம ஜே வந்த பாடில்ல. ஆனா 2 பேத்துக்கும் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கும். இவங்க தான் இப்ப ஒருத்தர் ஒருத்தர் சரியா பேசிக்கிறது இல்லையே. அதனால 2 பேர் மனசுக்குள்ளேயும் ஜேவை பத்தி ஒரு பதட்டம் இருந்தா கூட 2 பேருமே வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு சீன் வருவான். ஜே எங்கடான்னு கேட்டா
கேட்டா எனக்கு தெரியல, நான் முன்னாடியே கிளம்பி வந்துட்டேன்னு சொல்றான். அப்பதான் அந்த எட்ரிக்ஸ் இருக்கான்ல, எப்ப பார்த்தாலும் எல்லாரோட போனையும் ஹேக் பண்ணி சில பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கானே இதுக்கு முன்னாடி, அவன் வேக வேகமா ஓடி வந்து நான் ஜேவோட போனை ஹேக் பண்ணிட்டேன், அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சிக்னல் காட்டுதுன்னு சொல்றான். இத கேட்டது எல்லாத்துக்கும் ஷாக்கு. பசங்க எல்லாம் இப்ப அடிச்சு புடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுனா அங்க ஜேஜேன்னு யாருமே அட்மிட் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வார்டா போய் நம்ம பசங்க எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க. பார்த்தா கண்டுபிடிச்சிட்டோம்னு ஒரு சத்தம். நம்ம கெய்ஃபர் ஜேக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம அடிச்சு புடிச்சு ஓடுவான் உள்ள. உள்ள போய் பார்த்தா படுத்திருக்கிறது ரோரி தான். அவனுக்கு தான் செம அடிபட்டிருக்கு. ஜே எங்கன்னு கேட்டா அவ இங்கதான் இருந்தா. அதுக்குள்ள எங்க போனான்னு அவன் முழிப்பான். என்னதாண்டா நடந்துச்சுன்னு கேட்டா ராமோட ஃப்ரெண்ட்ஸ் கெய்ஃபரை பழி வாங்குறதுக்காக அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சிட்டு ஜேவ அட்டாக் பண்றதுக்காக வந்தாங்க. நான் ஜேவ காப்பாத்துறதுக்காக சண்டையெல்லாம் போட்டேன். ஒரு லெவலுக்கு மேல என்னாலையும் ஜேயாலையும் முடியல. அப்பதான் அந்த வழியா வந்த டேவிட் எங்க 2 பேரையும் காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப டேவிட் இவங்களுக்காக காஃபி வாங்கிட்டு வருவான். கெய்ஃபருக்கு அவனை பார்த்தது செம்ம டென்ஷன் ஆகும். உடனே எங்களுக்கெல்லாம் கால் பண்ணாம நீ என்ன ஹீரோயிசம்லாம் பண்ணிட்டு இருந்தியான்னு அவனை போட்டு கத்திட்டு நம்ம ஜேவ தேடி போயிருவான். அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜே ரத்த கரை படைஞ்ச அந்த யூனிஃபார்ம கையில வச்சுட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருப்பா. அவளுக்கு ரோரிக்கு அடிபட்டு ரத்தம் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. எப்பவுமே அவளுக்கு ரத்தத்தை பார்த்தா ஒரு மாதிரி ஆயிரும் இல்லையா, அந்த மாதிரிதான் இப்பவும் நடந்திருக்கு. ஆனா அவளுக்கு மனசுக்குள்ள ஒரே பயம். ராம போட்டு நம்ம குத்து குத்துன்னு குத்துன மாதிரி இன்னைக்கும் யாரையாவது ரொம்ப அடிச்சிட்டமான. ஏற்கனவே எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட கூட இப்படித்தானே அடிச்சிருப்பா. நமக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவளுக்கே ஒண்ணும் புரியல. ஒரு மாதிரி வருத்தப்பட்டுட்டே உட்கார்ந்திருப்பா. அப்பதான் அந்த இடத்துக்கு கெய்ஃபரும் வருவான். அவனை பார்த்ததுமே இவ ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவா. அவளோட நிலைமைய புரிஞ்சுகிட்டு நம்ம கெய்ஃபரும் அழாதன்னு சொல்லி ரொம்பவே சமாதானப்படுத்திட்டு இருப்பான். அவளுக்கு இப்ப நல்லாவே புரியுது, எனக்கும் இவருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருந்தா கூட எனக்கு என்னமோ கெய்ஃபர் மேலதான் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. ஏன்னா அவளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவளோட மனசு கெய்ஃபரை தான் தேடுது போல. அப்புறம் நம்ம கெய்ஃபர் அவனோட கோட்டை கழட்டி நம்ம ஜேக்கு போட்டு விட்டுட்டு அவளை அப்படியே தூக்கிடுவான். அவ கூட வேண்டான்னு சொல்லுவா, இத பாரு நீ இப்போ ரெஸ்ட் எடுக்கணும் புரியுதா, எதுவுமே பேசாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள தூக்கிட்டு வருவான். பார்த்தா யூரியும் மத்த பசங்களும் வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த காட்சியை பார்த்தது நம்ம யூரிக்கு செம்ம ஷாக்கா இருக்கும். 2 பேருக்கு நடுவுல ஜேக்கு என்ன பேசணும் ஏது பேசணும்னு ஒண்ணுமே புரியாது. இந்த இடத்துல நம்ம யூரி ஒண்ணு சொல்லுவான், ஜே நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், உனக்காக ஃபைட் பண்ணுவேன், நீ எனக்கு சொந்தமானவனு. அவ கனவுல பார்த்தா அதே வார்த்தை தான். ஐயோ இது கனவா இருக்க கூடாதான்னு அவ மனசு ஏங்கும். யாராவது இந்த கனவுல இருந்து என்ன எழுப்புங்களேன்னு தோணும். ஆனா இது கனவு இல்ல உண்மைதான். அப்ப கேஃபரும் பதிலுக்கு கேம் ஆன்னு சொல்லுவான். இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இந்த டேவிட் இருக்கான் இல்லையா, அவன் யார்கிட்டயோ போனை பண்ணி இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பான். கெய்ஃபரோட கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சுதான் ஜேவை யாரோ அட்டாக் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்றான். அதை கேட்டதும் அந்த பக்கம் போன்ல பேசிட்டு இருந்திருப்பான்ல, அவனும் கெய்ஃபர் மேல செம்ம கடுப்பாகுறான். அவன் பிரச்சனையை அவன் சமாளிக்க வேண்டியதானே, ஏன் தேவையில்லாம ஜேவை இழுத்து விடுறான்னு கெய்ஃபர் மேல ரொம்பவே கோவப்படுவான். ஆனா அது யாருன்னு தான் நமக்கு இப்பவும் தெரியல. மேபி அது பர்சியா கூட இருக்கலாம். இது என்னோட கெஸ் தான். கதையில போக போக அது யாருன்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்த மறுநாளே ராமோட கேங் நம்ம ஜேவை அட்டாக் பண்ணதுனால கிளாஸ்ல எல்லா பசங்களும் அவளுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல நம்ம சியன் கூட பறந்து பறந்து சண்டை போடுவான். அடுத்து கெய்ஃபரும் சட்டையை கழட்டி போட்டுட்டு நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன்னு வருவான். அவன் ஷர்ட்டை கழட்டினதும் அதை பார்க்கும்போது நம்ம ஜேக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதையெல்லாம் பார்க்க பார்க்க நம்ம யூரிக்கு கொலை காண்டாகுது. அதனால இப்போ நம்ம யூரியே களத்துல இறங்கி ஜேவுக்கு கராத்தை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நமக்கு சொந்தமானதை யாராவது எடுத்துக்க நினைச்சாங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பான். அவங்க பேசுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நம்ம ஜேக்கு தோணும். அடுத்து கெய்ஃபர் வந்து நம்ம ஜே கையில ஒரு சீப்பை கொடுத்து இத வச்சு கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணி பாருன்னு சொல்றான். அவளும் சண்டை போட ட்ரை பண்ணுவா. ஆனா அது எல்லாத்தையும் இந்த கெய்ஃபர் பையன் டேக்கிள் பண்ணி அவளை புடிச்சு மடக்கி ஹக் பண்ணிடுவான். அப்புறம் பசங்க எல்லாரும் இதை பார்த்துட்டு ரொம்பவே டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நம்ம யூரிக்கு தான் பாவம் இதெல்லாம் பார்க்க பார்க்க ரொம்பவே வருத்தமா இருக்கு. ஒருத்தங்க எப்ப வீக் ஆவாங்கன்னு யோசிச்சுட்டுலாம் இருக்க கூடாது. நம்ம தான் அதுக்கான சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அசந்த நேரத்துல மத்தவங்கள அட்டாக் பண்ணணும்னு ஜே கிட்ட கெய்ஃபரும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். இப்போ அவ அவனோட கைப்பிடிக்குள்ளதான் இருக்கா இன்னமும். ஆனா இதையெல்லாம் கேட்டுட்டு டக்குன்னு கெய்ஃபர் அசந்த நேரம் பார்த்து ஜே அழகா அவனை டேக்கிள் பண்ணிடுவா. ரொம்ப சூப்பரா டிஃபெண்ட் பண்ணிருப்பா. அத பார்த்துட்டு சூப்பர் சூப்பர்னு செக்ஷன் பசங்க எல்லாம் ரொம்ப கத்தி கூச்சல் போட்டுட்டு இருப்பாங்க. ஜேவுக்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவளும் நல்லா ஆடி பாடி சந்தோஷப்படுவா. ஆனா டக்குன்னு திரும்பி பார்த்தா யூரி மகம் ஒரு மாதிரி சோகமா இருக்கும். அத பார்த்ததும் நம்ம ஜேக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அப்புறம் மறுநாள் எப்பவும் போல நம்ம ஜேவும் சீனும் ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. அப்ப முத நாள் டிஃபென்ஸ் சொல்லி கொடுக்கறோன்னு சில பல கலாட்டா நடந்திருக்கும் இல்லையா, அத பத்தி அவ நினைச்சிட்டு இருக்கா. யூரி ஏன் ஒரு மாதிரி இருக்கான்னு அத பத்தி அவ யோசிச்சுட்டே வரும்போது திடீர்னு செவத்த பக்கம் முட்டை போயிருவா. நம்ம சீன் தான் பிடிச்சுப்பான். ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டா ஒண்ணும் இல்ல சும்மா எதையோ யோசிச்சுட்டே வந்தேன்னு அவளும் சமாளிச்சிருவா. அப்ப பார்த்தா அந்த பக்கம் நிறைய பொண்ணுங்க பேசிட்டு இருப்பாங்க. ஏய் இந்த பொண்ணோட பெர்ஃப்யூம் சூப்பரா இருக்குன்னு நம்ம சீன் சொல்றான். ஏன்டா அது ராக்கி யூஸ் பண்ற பெர்ஃப்யூம் மாதிரி இருக்கான்னு இவ கேப்பா. இல்ல இல்ல அது எல்லா யூஸ் பண்ற பெர்ஃப்யூம் மாதிரி இருக்குன்னு அவன் சொல்லுவான். எல்லாவா அந்த அளவுக்கு நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆடான்னு கேட்டா ஆமா, ஒரு காலத்துல நம்ம சீன் கூட செக்ஷன் ஏல தான் இருந்திருப்பான். அப்போ எல்லாவும் சீனும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. அப்புறம் அவங்க 2 பேருக்கு என்னாச்சு, ஏன் இந்த அளவுக்கு
அளவுக்கு பிரிஞ்சுட்டீங்கன்னு சிஎன் கிட்ட நம்ம ஜே கேக்கும்போது, ஏற்கனவே நம்ம சிஎன் திருட்டு பையன்னு அவன் மேல பழிய போட்டு, செக்ஷன் இ பசங்க எல்லாருமே அவன அந்த செக்ஷன்ல இருந்து இ செக்ஷனுக்கு விரட்டி அடிச்சிருப்பாங்க. இது எல்லாமே நம்ம எல்லாவுக்கு தெரியும். ஆனா அவ இவனுக்காக சப்போர்ட் பண்ணி எதுவுமே பேசியிருக்க மாட்டா அப்பவும். அப்புறம் சீசன் 1ல கூட நம்ம பார்த்திருப்போமே, ஒரு பொண்ணு கூட பர்ஸ்ல இருந்த என்னோட காச திருடிட்டான்னு சிஎன் மேல பழிய போட்டு பெரிய பிரச்சனை பண்ணிருப்பா இல்லையா? அத பத்தியும் சொல்றான். ஆமாடா இந்த இடத்துல தானே அந்த சண்டையும் நடந்துச்சு. நான் கூட இருந்தேனேன்னு நம்ம ஜேயும் சொல்லுவா. பாத்தியா அப்ப நீ கூட எனக்காக வந்து பேசின. ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஜே? இத எல்லாத்தையும் பண்ணது எல்லாதான் சொல்றான். அத எப்படி உறுதியா சொல்றேன்னு நம்ம ஜே கேட்டா, கெய்ஃபர் தான் எனக்கு சொன்னான். அவனுக்கு தெரியுமா? வேணும்னே என் மேல பழிய போட வச்சது எல்லாதான்னு சிஎன் பையன் அடிச்சு சொல்றான். ஆமா கெய்ஃபருக்கு எப்படி தெரியும்? அவன் தெரிஞ்சாலும் ஏன் எதுவுமே பண்ணாம சும்மா இருக்கான்னு கேட்டா, ஒருவேளை கெய்ஃபருக்கு இன்னும் எல்லா மேல ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கும். அதனாலதான் எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டுட்டான்னு நம்ம சிஎனும் ஜே கிட்ட சொல்லுவான். ஆனா இத கேட்டது அவளுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். கெய்ஃபருக்கு இன்னொரு பொண்ணு மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு மத்தவங்க சொல்லி கேக்குறது கூட அவளால தாங்கிக்க முடியலன்னு சொல்லலாம். அப்புறம் அங்க இருந்து கிளாஸ் ரூம்க்கு வந்தா பசங்க எல்லாருமே ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இவளும் மத்த பசங்க கிட்ட நேத்து எனக்காக செல்ஃப் டிஃபென்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்களா அதுக்காக தேங்க்ஸ்டான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஒரு பையன் கிட்ட நீ ஏதோ கப்பூர்னு ஒண்ணு சொன்னியே அத பத்தி கொஞ்சம் சொல்லுன்னு கேப்பா. இத பாரு அது கப்பூர் இல்ல அது பேரு பர்கூர்னு அவன் ஒரு கதைய சொல்லுவான். இதுல மாறி மாறி நம்ம ஜேக்கும் அந்த பையனுக்கும் பெரிய சண்டையே வந்துரும். மாறி மாறி 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. கெய்ஃபரும் அந்த இடத்துக்கு வந்து ஏன்டா சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க பேச்ச நிப்பாட்டுங்கன்னு எவ்வளவோ கத்தி பாப்பான். ஆனா இதுங்க ரெண்டும் வாய மூடுற மாதிரி தெரியல. இவங்க எல்லாருமே நியூ இயர் முடிஞ்சு முத நாள் ஸ்கூலுக்கு வரும்போது கிளாஸ்க்குள்ள வரதுக்கு முன்னாடியே கெய்ஃபர் நம்ம ஜேவ கிஸ் பண்ணிருப்பான் இல்லையா? அப்ப ஒரு விஷயத்த அவகிட்ட சொல்லிருப்பான். நீ எப்பயாவது என்னைய அவமானப்படுத்தினா, அவதூறா பேசினா நான் உன்ன மறுபடியும் கிஸ் பண்ணுவேன்னு. இப்பயும் அவனோட சொல் பேச்சு கேட்காம சண்டை போட்டுட்டு இருக்கா இல்லையா? அதனால அவன் அத ஞாபகப்படுத்துவான். அவ அப்படியே வாய மூடிப்பா. வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனா இவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு மத்த யாருக்குமே ஒண்ணும் புரியாது. என்னது என்னதுன்னு எல்லாரும் ஆர்வமா அத பத்தியே கேட்டுட்டு இருப்பாங்க. யூரிக்கும் இவன் ஏதோ புதுசா பண்ண போறான்னு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கும். டக்குன்னு பார்த்தா அந்த கெய்ஃபர் கிளாஸ் ரூம்ல எல்லார் முன்னாடியும் நம்ம ஜேவ கிஸ் பண்ணிடுவான். இத கொஞ்சம் கூட நம்ம யூரி எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஆனா இத பார்த்துட்டு மத்த பசங்க எல்லாருமே நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாரி இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப ஓட்டிட்டு இருப்பானுங்க. ஆனா நம்ம யூரிக்கு முகமே வாடி போயிரும். அத பக்கத்துல இருக்க இன்னொரு பையன் நோட் பண்ணிட்டே இருப்பான். அடுத்து கிளாஸ் ரூமுக்கு மிஸ் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தா யூரி ஒரு மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஜேவும் அவன்கிட்ட பேச முயற்சி பண்ணிட்டே இருப்பா. துண்டு சீட்ல எதையோ எழுதி குடுத்து பாப்பா. ஆனா அவன் ஒழுங்கா எதுவுமே பேச மாட்டான். இதனால இவளுக்கு ரொம்ப கடுப்பாவே இருக்கும். 2 பேருக்கும் நடுவுல அவ ரொம்பவே மாட்டிட்டு தவிச்சிட்டு இருக்கா இப்ப பாவம். இத எல்லாத்தையும் நோட் பண்ண கிளாஸ் டீச்சரோ கிளாஸ விட்டு வெளிய அனுப்பிடுவாங்க நம்ம ஜேவ. கிளாஸே இத பார்த்து சிரிக்கும். அவளும் ரொம்ப கடுப்போட வந்து வேற ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு கிட்டார் இருக்கும். அத எடுத்து கண்ணா பின்னான்னு வாச்சிட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்துல யூரியும் பின்னாடியே வந்துருவான். அப்புறம் வந்து இவகிட்ட சாரி கேட்டு என்னாலதான் டீச்சர் உன்ன கிளாஸ விட்டு அனுப்பிட்டாங்க. அதனாலதான் நானும் உன் பின்னாடியே வந்துட்டேன்னு சொல்லுவான். நீ வந்து இப்ப என்ன பையன்? உன்னால என்னையும் வெளிய அனுப்பிட்டாங்கல்ல அப்படின்னு இவளும் கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவன் ஒரு மாதிரி சோகமா மூஞ்சிய வச்சுட்டு ஒரு விஷயத்த சொல்லுவான். நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன் ஜே. என்னால கிளாஸ் ரூம்ல எல்லார் முன்னாடி வேற ஒருத்தர் உன்ன கிஸ் பண்றத பார்க்கவே முடியல. ஒரு மாதிரி ஜெலஸா இருக்குன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். எனக்கு புரியுது. அந்த என்கேஜ்மெண்ட் உனக்கு ஷாக்கா இருந்திருக்கும். நான் கூட அத பத்தி உன்கிட்ட எதுவுமே சொல்லல. உனக்கு ஃபோர்ஸ் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணி வச்சாங்கன்னு எனக்கும் நல்லா புரியுது. ஆனாலும் நீயும் என்னோட ஃபியான்ஸே இருக்க அக்ரி பண்ணிக்கிட்ட தானே? என் ஃபியான்ஸியா நீ இருக்கும்போது இதையெல்லாம் என்னால பார்க்க முடியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அத பார்த்ததும் நம்ம ஜேக்கும் ரொம்பவே கஷ்டமாயிடும். நானும் என்ன மாத்திக்கணும்னு முயற்சி பண்றேன். ஆனா முடியல. என் ஃபீலிங்ஸ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுவான் நம்ம யூரி. அத பார்த்துட்டு அவளும் சமாதானப்படுத்துறேன்னு அவன கட்டி பிடிச்சு சமாதானப்படுத்துவா. அடுத்து நம்ம யூரி டக்குன்னு எந்திரிச்சுட்டு அவ கன்னத்திலே ஒரு கிஸ் பண்ணிருவான். வேகமா அங்கிருந்து கிளம்பியும் போயிடுவான். இவ அந்த கிளாஸ் ரூம்குள்ள இருந்து வெளிய வந்தா இதையெல்லாம் எங்கிட்ட இருந்து பார்த்தானோ எப்படி பார்த்தானோ தெரியல நம்ம கேஃபர் வேக வேகமா ஜே கிட்ட வந்து நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு காட்டு கத்து கத்துவான். அவன் கத்துறத பார்த்து இவ அரண்டே போயிடுவா. இத பாரு நான் எந்த தப்பும் பண்ணலன்னு இவ சொல்லுவா. ஏன்னா இவ ஹக் பண்ணது ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி மேனர்ல தான். அது அவனுக்கு தப்பா பட்டிருக்கும் போல. எனக்கு தெரியும் நீ தப்பு பண்ணலன்னு. ஆனா யூரி ஒண்ணு பண்ணானே. இனிமே அவன் அப்படி பண்ணான்னு வச்சுக்கோயேன். அதுக்கு நீ தான் என்கிட்ட வாங்கி கட்டிப்பன்னு அவள போட்டு செம்ம திட்டு திட்டிட்டு போயிடுவான். இதுக்கு முன்னாடி அவன் இவ்ளோ கோவப்பட்டு இவ பார்த்ததே இல்ல. ஆடி போயிடுவா அரண்டு போயிடுவா நம்ம ஜே. அத பத்தியே வீட்ல எல்லாம் நினைச்சிட்டு இருப்பா. நைட்ல சீனு இவ கூட தானே தங்கி இருக்கான். அதனால வா நம்ம மூவி பாப்போம்னு கூப்பிட்டு இருப்பான். இவன் வரமாட்டேன்னு தான் முதல்ல சொல்லிருப்பா. அப்புறம் ஏன் இந்த சீன் பையன் கிட்ட இத பத்தி விசாரிக்க கூடாதுன்னு எப்பவாவது கெய்ஃபர் ரொம்ப கோவப்பட்டு நீ பாத்திருக்கியாடான்னு கேக்குறான். அவனும் ஆமா அவன் நிறைய தடவை கோவப்பட்டு நான் பாத்திருக்கனே. ஒரு தடவை நம்ப மாட்ட சொன்னா அவன் ரொம்ப கோவப்பட்டான். அத நினைச்சா எனக்கு இப்ப கூட பயமா இருக்குன்னு அவன் சொல்றான். அப்படி என்னடா நடந்துச்சுன்னு நம்ம ஜே கேக்கும்போது என்ன பிரச்சனைன்னு இங்க யாருக்குமே சரியா தெரியாது. திடீர்னு பார்த்தா இந்த கெய்ஃபர் யூரிய முகத்திலே குத்து குத்துன்னு குத்திட்டு இருந்தான். அவனை பார்த்தா அவ்ளோ ஆக்ரோஷமா இருந்தது. ஆனா எல்லாம் மட்டும் சைடுல நின்று அழுதுட்டே இருந்தா 2 பேரையும் சண்டை போடாம தடுக்கிறதுக்காக அவ ரொம்ப முயற்சி பண்ணா. ஆனா என்ன பிரச்சனைன்னு இப்ப வரையும் எங்க யாருக்குமே தெரியாது. ஏன்டா நீங்க யாருமே போய் விலகலையா நம்ம ஜே கேட்டா நாங்க
யாராவது போய் விலகி இருந்தோம்னா அவன் எங்களையும் அடிப்பான். அந்த அளவுக்கு கெய்ஃபருக்கு கோவம் வரும். அதனாலதான் நாங்க யாருமே போய் விலகி விடலன்னு சொல்லிட்டு இருக்கான். யூரி ரொம்ப பாவம் இல்லன்னு நம்ம ஜே சொல்லுவா. யூரிய பத்தி அப்படிலாம் நினைக்காத. அவன் கெய்ஃபரை விட மோசமானவன் சொல்றான். இதை கேட்டது நம்ம ஜேக்கு ஷாக்கு. கெய்ஃபராவது நேருக்கு நேரா சண்டை போடுவான். ஆனா இந்த யூரி இருக்கானே அவன் சண்டை போடுறது, அவன் நினைச்சதை அடையணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, அதுக்காக மூவ் பண்றதெல்லாம் நம்மளால கணிக்கவே முடியாது தெரியுமா? எல்லாத்தையும் சைலண்டா பண்ணுவான். சொல்லப்போனா அவன் ஒரு கோலை. எப்பவும் கெய்ஃபரை வச்சு எல்லாத்தையும் சாதிச்சுப்பான். நீலாம் அவனை ரொம்ப நம்பாத. உன்கிட்ட வந்தா சேர்த்துக்கவே சேர்த்துக்காதன்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி நீ இப்படிலாம் சொன்னது இல்லையேடா. நீ சொல்றத பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கேன்னு அவ சொல்லிட்டு இருப்பா. சரி அத பத்திலாம் விடு, நம்ம படம் பார்ப்போம்னு சொன்னதும் 2 பேரும் லேப்டாப் எடுத்து வச்சு படம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப பார்த்தா நம்ம சீன் பைய டர்ருபுருன்னு கேஸ விட்டுக்கிட்டு இருப்பான். லூசு பயலே போடா, பாத்ரூம் போயிட்டு வான்னு அவ திட்டுவா. அவனும் பாத்ரூமுக்கு போயிட்டாங்க. இப்போ இவ அவனோட லேப்ல ஏதாவது படம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருப்பா. அப்ப சீக்ரெட்னு போட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அத ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஜே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அதுல இருக்கும். அதுக்குள்ள அப்படி என்னடா இருக்குன்னு பார்த்தா கீகோன்னு ஒருத்தன் இருந்திருப்பான் தெரியுமா? அவன் கூட நம்ம ஜேக்கு சரக்குல என்னத்தையோ கலந்து கொடுத்து அவகிட்ட தப்பா நடந்துக்க பார்த்திருப்பான் சீசன் 1ல. ஏற்கனவே அந்த பையன் நம்ம ஜேக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். இவ அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டா. அதனாலதான் அப்படி பண்ணிருப்பான். அவன் அப்படி பண்ணதுக்காக நியூ இயருக்கு முதல் நாள் செக்ஷன் பசங்க மொத்த பேரும் அவனை வச்சு அடி அடி நடிச்சிருக்கானுங்க. அந்த வீடியோ தான் அது. அதையும் பசங்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணிருக்காங்க. அடினா உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி இல்லங்க, மரண அடி அடிச்சிருக்கானுங்க. அத பார்த்து நம்ம ஜேவே அழுதுருவா. சிஎன் வந்ததும் அதை காட்டி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, ஏய் தயவு செஞ்சு இத பத்தி யார்கிட்டயும் சொல்லாத. உனக்கு இத காட்டேன்னு தெரிஞ்சது கேஃபர் எனக்கு கொன்னே விடுவான்னு சொல்லிட்டு இருக்கா. இத பார்த்து ஜே ரொம்ப கடுப்புல இருக்கா. அப்போ மறுநாள் காலையில வேக வேகமா கிளம்பி கீகோ எங்க இருக்கான்னு பார்க்க தான் போவா. ஆனா போகாத, வேண்டான்னு நம்ம சிஎன் எவ்வளவோ தடுத்து பாப்பான். ஆனாலும் அவ கேட்க மாட்டா. வழிய விடுறியா இல்ல ஒரு உதைக்கவான்னு இவ என்னமோ ஒரு கராத்தே மாஸ்டர் மாதிரி நின்னுட்டு இருக்கா. சிஎனுக்கும் வேற வழி இல்ல. அவன் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொல்லிட்டான். அப்புறம் கீகோவை பார்க்கலான்னு போனா அந்த பையன் படுத்த படுக்கையா கிடக்கான். உடம்பெல்லாம் கட்டு. நம்ம ஜேவ பார்த்ததும் அவனுக்கும் வருத்தமா இருக்கும். நான் பண்ணதெல்லாம் தப்புதான். அன்னைக்கு ஏதோ குடிச்சிருந்ததுனால அப்படி நடந்துகிட்டேன். நான் எவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நான் பண்ணது பெரிய தப்புதான்னு சொல்லி அவனும் மன்னிப்பெல்லாம் கேட்பான் நம்ம ஜே கிட்ட. இவளும் அவனோட அப்பாலஜியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. மறுபடியும் இந்த மாதிரி பண்ணாதேன்னு சொல்றா. அப்பா அவன் ஒரு விஷயம் சொல்லுவான். ஜே நீ உண்மையிலே ரொம்ப லக்கி. உனக்காக உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் கிளாஸ்மேட்ஸும் எந்த அளவுக்கு வேணா ஃபைட் பண்ண தயாரா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி செக்ஷன் ஈல எல்லா கூட தான் இருந்தா. ஆனா அவகிட்ட எல்லாம் பசங்க யாரும் இந்த மாதிரி எல்லாம் அன்பு காட்டினது இல்ல. ஆனா உன்கிட்ட தான் இப்படி இருக்காங்க. அப்படி இப்படி நம்ம ஜேவ பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஜேவும் அவன் கிட்ட ஃப்ரையாவை பத்தி கேப்பா. ஏன்னா இந்த கீகோவும் ஃப்ரையாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. இல்ல அவ என்ன பார்க்கவே வரலன்னு அவன் சொல்றான். ஏன்னா இப்போ அவனுக்கு அடிபட்டு கிடக்கலையா, ஸ்கூல்ல இருந்து வேற அவன டிசி கொடுத்து அனுப்பியிருப்பாங்க அவன் பண்ண தப்புக்காக. அதனால நான் அவளுக்கு தேவைப்படல போல. தேவையில்லைன்னா அவ யாரையும் மதிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருப்பான் அந்த கீகோ. ஆமா அவளை பத்தி எனக்கு கூட தெரியும், அவ அப்படிப்பட்டவதான்னு நம்ம ஜேவும் சொல்லுவா. அப்போ அவன் ஒரு விஷயம் சொல்லுவான். இல்ல ஜே, ஃப்ரையா இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. என்கிட்டயும் மத்த பசங்க கிட்டயும் ரொம்ப நல்லபடியா தான் நடந்துப்பா. நல்ல பொண்ணாதான் இருந்தா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அவ இப்படி மாறிட்டான்னு சொல்றான். எதனால அவ மாறிட்டான்னு கேட்டா எனக்கு சரியா தெரியல. நீ வேணா கேஃபர் கிட்டயும் யூரி கிட்டயும் கேட்டு பாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா. அந்த பையன் ஆனா இறந்து போயிட்டானாமா. இறந்து போகும்போது அவன் கூட இருந்தது கெய்ஃபர், யூரி அப்புறம் ஹாரிஸ் தான். அந்த பையனை பத்தி எனக்கு பெருசா எதுவும் தெரியாது. நீ வேணா அவங்க கிட்ட கேட்டு பாரு. அதுல இருந்து தான் அவ இப்படி மோசமா மாறிட்டான்னு சொல்றான். மேபி இவனும் அந்த பர்சிய பத்தி தான் சொல்றான் போல. அப்புறம் அத பத்தியே யோசிச்சுட்டு கிளாஸ் ரூம்க்கு வருவா. நீ எங்க போன, ஒருவேளை உன்னை யாராவது அட்டாக் பண்ண வந்திருந்தா நாங்க என்ன பண்றதுன்னு யூரி ஒரு பக்கம் கெய்ஃபர் ஒரு பக்கம் மாறி மாறி திட்டிட்டு இருப்பாங்க. இவளும் நான் லேட்டா எழுந்துச்சிட்டேன், அதான் ஸ்கூலுக்கு வரவும் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சமாளிக்கலான்னு பாப்பா. இல்ல நீ எங்கேயோ போனேன்னு சீன் சொன்னானேன்னு முந்திக்கிட்டு அவங்க 2 பேரும் மறுபடியும் திட்டுவாங்க. சரி சரி தப்புதான், இனிமே சொல்லாம எங்கேயும் போக மாட்டேன்னு அவளும் எல்லார்கிட்டயும் சாரி கேப்பா. அப்புறம் லஞ்ச் பிரேக் வரும் இல்லையா, அப்ப சீனை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் கீகோவை பத்தியும் அவனோட நிலைமைய பத்தியும் சொல்லிக்கிட்டு இருப்பா. அவனை பார்த்தா தேறி வரதுக்கு 7-8 மாசம் ஆகும் போலன்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறதையே தூரத்துல இருந்து நம்ம கேஃபர் வாட்ச் பண்ணிட்டே இருப்பான். அதனால சீனை கூட்டிட்டு வேக வேகமா நம்ம ஜேவும் அங்க இருந்து வெளியில போயிடுவாங்க. அங்க போனா செக்ஷன் ஈய சேர்ந்த ஜோஷ்னு ஒரு பையன் நிப்பான். அவன் எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருப்பான் இல்லையா கிளாஸ்ல. அவன் ஒரு பூனைக்குட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பான். அத பார்த்துட்டு சீனும் போய் அந்த பூனைய கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் நம்ம ஜே கிட்ட வந்து செக்ஷன் ஈல 2 பசங்க லவ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க பேரு கூட மயோ அண்ட் கிட்டு. அது நம்ம ஜேக்கு மட்டும் தான் தெரியும். அவங்களும் கடைசியா பிரிஞ்சு போன மாதிரி தான் சீசன் 1ல காட்டியிருப்பாங்க. அத பத்தி இந்த ஜோஸுக்கும் நல்லா தெரியும் போல. அவங்க 2 பேரையும் உன்னால சேர்த்து வைக்க முடியுமான்னு நம்ம ஜே கிட்ட கேட்டுட்டு இருப்பான். சரி நானும் ஏதாவது ட்ரை பண்றேன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு நடுவுல நம்ம சீன அந்த பூனைக்குட்டி கடிச்சு வச்சிருங்க. ஐயோ அம்மா எனக்கு ரேபிஸ் வர போதுன்னு அவன் கத்துவான், பயப்படுவான் ரொம்ப. அப்புறம் அவனையும் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் செக்ஷன் ஈக்கு வெளியில உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம சீனும் ஜேவும் ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க இல்லையா. சொல்லப்போனா இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க. ஆனா இத பார்த்து ஜெலஸ்
ஆன நம்ம யூரியும் வேகமா சியனை வந்து கத்திருவான். நீ ஏன்டா எப்ப பார்த்தாலும் ஜே கூடவே அட்டாச்டா இருக்கேன்னு. இதுல நம்ம சியனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஆனா நம்ம ஜேக்கு எல்லாமே நல்லா புரியுது. அவனுக்கு கொஞ்சம் ஜெலஸா இருந்திருக்குமோன்னு. தூரத்துல இருந்து இவங்கள நம்ம கெய்ஃபரும் முறைச்சு பாத்துக்கிட்டு இருப்பான். இவனுக்கு மட்டும் ஜெலஸ் ஆகல போலயே, இன்னொருத்தனுக்கும் ஆயிருக்குமேன்னு கெய்ஃபரையும் பாத்துக்கிட்டு இருப்பா. 2 பேருமே இப்ப முன்ன மாரி இல்லாம ரொம்ப வித்தியாசமா மாறிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் நம்ம ஜேக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அப்புறம் நம்ம சியனும் ரொம்ப டென்ஷன் ஆகி, இந்த யூரி எதுக்கு இப்படி கத்திட்டு போறான்? என்னமோ அவன் உன்னை லவ் பண்ற மாதிரில சீன் போட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு இவன் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். அப்புறம் அந்த கிட்டுன்ற பையனும் மாடியில தனியா இருப்பான். அப்ப அவன் கிட்ட பேசி பார்க்கலாம் நம்ம ஜே போவா. எதுக்காக நீங்க 2 பேரும் பிரிஞ்சீங்கன்னு கேட்டுட்டு இருப்பா. என் வீட்டுக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவங்க கண்டிப்பா அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் என் குடும்பமா என்னோட ஃபீலிங்ஸான்னு வரும்போது நான் என் குடும்பத்தை சூஸ் பண்ணிட்டேன். இந்த ரிலேஷன்ஷிப் இனிமே எனக்கு வேண்டான்ற மாதிரி அந்த மாயோன்ற பையனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். இவளும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பாப்பா. ஆனா அவன் என்னமோ நம்ம ஜேவ பத்தி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உனக்கு இது புரியாது. குடும்பமா நமக்கான ஃபீலிங்ஸான்னு வரும்போது முடிவெடுக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நம்ம ஜேக்கே பாடம் எடுத்துட்டு இருப்பான். அவளும் மனசுக்குள்ள எனக்கும் இது நல்லாவே தெரியும்ன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ அவன் நம்ம ஜேவ கிண்டல் பண்ணி கிஸ் பண்ற மாதிரி சும்மா விளையாட்டுக்கு தான் ஏதோ பண்ணிட்டு இருப்பான். இத தூரத்துல இருந்து அந்த மயோ பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாயி நம்ம ஜே கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ செக்ஷன் ஈல இருக்க எல்லார்கிட்டயும் ஃபிளர்ட் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கியா? ஓ உன்னாலதான் இவன் என்ன அவாய்ட் பண்றானா? அப்படி இப்படின்னு ஆச்ச போச்சன்னு கத்த ஆரம்பிச்சிருவான். உனக்கும் அந்த எல்லாவுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்ல. நீயும் அவள மாதிரிதான் இருக்க. உனக்கு அந்த யூரியும் கேஃபர் மட்டும் பத்தாதா? ஏன் ஆளு வேற வேணுமான்னு கத்திப்படுவான். இதுல அவளுக்கு ரொம்ப கடுப்பாயிரும். ஓங்கி மூஞ்சிலே ஒரு குத்து குத்திடுவா. அப்ப எட்ரிக்ஸ் தான் வந்து இந்த சண்டையை கூட விலக்கி விட்டுட்டு இருப்பான். அப்புறம் குத்து வாங்குனவன ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துட்டு, அதாவது அந்த ஸ்கூல்லயும் இருக்க ஒரு சின்ன டிஸ்பென்சரி தான். அங்க சேர்த்துட்டு நம்ம ஜேவும் எட்ரிக்ஸும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தா அவனோட போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். என்னடானா இந்த ஃப்ரையா வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட புடிச்சிட்டாலாமா. அத பார்த்து அந்த பையன் ரொம்ப சோகமா இருப்பான். அப்புறம் நம்ம ஜே கிட்ட அடி வாங்கினவனும் வந்து நான் பேசினதான் தப்புதான் என்ன மன்னிச்சிடு. நீ எல்லா மாதிரி கிடையாதுன்னு சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருப்பான். இவளும் கூட நானும் கோவத்துல அடிச்சிட்டேன்னு மன்னிப்பெல்லாம் கேக்குறா. அப்புறம் எல்லாரும் ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு அந்த பசங்க 2 பேரும் நீ யூரிய பத்தி என்ன நினைக்கிற, கேஃபரை பத்தி என்ன நினைக்கிற நம்ம ஜே கிட்ட கேட்பாங்க. 2 பேர்ல யார சூஸ் பண்றேன்னு வேற கேட்பானுங்க. இவளுக்கு ஆனா ஒண்ணும் புரியாது. அப்ப அடி வாங்கினவன் சொல்லுவான், ஒருவேளை உன் இடத்துல நான் இருந்தா கண்டிப்பா யூரிய தான் சூஸ் பண்ணுவேன்னு. ஏன்னு கேட்டா யூரி ரொம்ப நல்லவன், கேஃபர் மாதிரி கிடையாது. பொண்ணுங்க விஷயம் வந்தா கேஃபர் ரொம்பவே செல்ஃபிஷ் ஆயிடுவானா. ஏற்கனவே எல்லா விஷயத்துல கூட அவன் அப்படிதான் பண்ணா. சொல்ல போனா எல்லாவுக்கு யூரிய தான் பிடிச்சிருந்ததாமா. அவனை தான் சூஸ் பண்ணணும்னு நினைச்சாலாம். ஆனா நடுவுல புகுந்து இந்த கேஃபர் எல்லாவ யூரி கிட்ட இருந்து பிரிச்சு தனக்கு சொந்தமா மாத்திக்கிட்டான். அதனாலதான் இதுக்கு முன்னாடி செக்ஷன் ஈல பிரச்சனை வந்ததுன்னு அவன் ஏதேதோ சொல்றான். ஆனா இதையெல்லாம் நம்ம ஜீவால நம்பவே முடியல. இதுல இந்த சியன் வேற யூரி தான் மோசமானவன்ற மாதிரி சொல்லிருப்பான் இல்லையா, அத பத்தியும் மாறி மாறி யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம கேஃபரும் யூரியும் வருவாங்க. எட்ரிக்ஸ் போய் அந்த கேஃபர் கிட்ட ஏதோ பேசிட்டு இருப்பான். ஆனா இவ அதையெல்லாம் கண்டுக்க மாட்டா. இவ மண்டைக்குள்ள கேஃபரை பத்தியும் யூரிய பத்தியும் தான் ஓடிட்டு இருக்கும். யாரு சொல்றது உண்மை, எதை நம்புறது? மொத்தத்துல 2 பேரை பத்தி நாம புரிஞ்சு வச்சிருக்கிறது சரியா தப்பா, இல்ல நமக்கு தெரியாத விஷயம் இன்னும் நிறைய இருக்கான்னு குழம்பி போயிட்டு இருக்கா நம்ம ஜே. அதுக்கப்புறமா கிளாஸ் ரூம்ல நம்ம ஜே கேஃபரை பத்தியும் யூரிய பத்தியும் தான் நினைச்சுக்கிட்டே இருப்பா. இவங்க 2 பேரும் எப்படிப்பட்டவங்கன்னு அவன் மனசுக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்துல பார்த்தா திடீர்னு சாரு பாடம் நடத்திட்டு இருந்திருப்பாரு. அது சம்பந்தமா ஒரு கேள்வியை கேட்டுட்டாரு நம்ம ஜே கிட்ட. இவளுக்கு அதை கேட்டதும் பக்குன்னு இருக்கும். ஏன்னா இவ அதை சுத்தமா கவனிக்கவே இல்ல. இவ கவனம் என்னைக்கு பாடத்துல இருந்திருக்கு. அவரும் கேட்டுட்டே இருப்பாரு என்னமா ஆன்சர்னு. இவ என்ன சொல்றது எது சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருப்பா. ஏற்கனவே மண்டைக்குள்ள எக்கச்சக்க கேள்விக்கு பதில் இல்ல. எதுக்கு பதில் தெரியாத கேள்வியை என்ன பார்த்தா எல்லாரும் கேக்குறாங்கன்னு குழம்பிட்டு இருப்பா. சரியா அந்த நேரத்துல பெல்லும் அடிச்சிருவாங்க. பசங்க எல்லாருமே ஆணு கத்திக்கிட்டு ஓடவும் ஆரம்பிச்சிருவாங்க. கிளாஸ் முடிஞ்சு போனதுனால சார் கூட அங்க இருந்து கிளம்பிடுவாரு. ஆனா போறதுக்கு முன்னாடி ரீட்ரீட்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அதை பத்தி மறந்துடாதீங்கப்பான்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ இந்த கேஃபர் பையன் நம்ம ஜே கிட்ட வந்து நம்ம வேணா ரீட்ரீட் அன்னைக்கு ஒரு டேட்டுக்கு போலாமான்னு கேட்பான். இவ கடுப்புல எந்திரிச்சு போயிடுவா. திடீர்னு இந்த யூரி வர உன பேக வேணா நான் கொண்டு வரவா, அது வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கேன்னு ஒரு பிட்ட போட்டு பாப்பான். இல்ல இல்ல அந்த அளவுக்கு ஒன்னும் வெயிட் இல்ல, நானே தூக்கிட்டு போயிருவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ் ஆகி கிளம்பிடுவா. இப்போதைக்கு 2 பேத்தையுமே அவாய்ட் பண்ணணும்னு இவ முடிவு பண்ணிட்டா. அப்புறம் வீட்டுக்கு வந்தா இந்த சியன் வேற யொக்கோரினோன்னு ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் இருக்காமா, அதை வாங்கி கொடு எனக்கு சாப்பிடணும்னு கிரேவிங்ஸா இருக்குன்னு அனத்துமா ரொம்ப. இவ முடியாதுன்னு எவ்வளவோ சொல்லி பாப்பா. அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி நான் கிளம்புறேன், இனிமே உன் வீட்டை பக்கம் வரமாட்டேன்னு கோவமா சொல்லிக்கிட்டு இருப்பான். டேடே போறதுன்னா போடா, ஆனா ஏன்டா என்னோட திங்ஸையும் சேர்த்து பேக் பண்ணிட்டு இருக்கேன்னு இவ கத்திக்கிட்டு இருப்பா. அவன் எப்படியாவது அந்த ஐஸ்கிரீமை வாங்கி கொடுன்னு அனத்திக்கிட்டே இருப்பான் போட்டு. சரின்னு இவரும் ஒரு வழியா வாங்கி தந்து தொலைறேன்னு சொல்லிட்டு காசெல்லாம் எடுத்துட்டு கிளம்புவா. அப்ப நம்ம யூரி கிட்ட இருந்தும் கேஃபர் கிட்ட இருந்தும் ஒரே நேரத்துல மெசேஜ் வரும். செக்ஷன் ஈக்காக ஏமன்னு ஒரு பையன் சமைச்சு போடுவான் இல்லையா, அவன் கூட grocery வாங்குறதுக்காக நீ சாட்டர்டே போறியான்னு நம்ம கேஃபர் மெசேஜ் போட்டிருப்பான். யூரியும் சண்டே உனக்கு ஏதாவது பிளான் இருக்கா, நாம 2 பேரும் வேணா வெளியில
போலாமான்னு அவன் ஒரு பக்கம் மெசேஜ் போட்டிருப்பான். ஆனா ரெண்டையும் பார்க்கும்போது இவளுக்கு எரிச்சலா இருக்கும். யாருக்குமே ரிப்ளை பண்ண மாட்டா. அப்புறம் கிளம்பி அந்த ஐஸ்கிரீமை வாங்குறதுக்காக அந்த கடைக்கு போனா எந்த ஃபிளேவர் ஆர்டர் பண்ணணும்னு நம்ம ஜேக்கு பாவம் தெரியல. அவ அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு திடீர்னு இந்த டேவிட் பையன் வந்துருவான். அவனை திடீர்னு பார்த்ததும் இவளுக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடும். அப்புறம் என்ன இந்த பக்கமா வந்தேன்னு கேட்டா ஒண்ணும் இல்ல சும்மா தான் வந்தேன்னு அவன் சொல்லுவான். நானே உனக்காக ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி கொடுக்குறேன், நீ நல்லா சாப்பிடுன்னு அந்த டேவிட் சொல்லிக்கிட்டு இருப்பான். இவளுக்கு ரொம்ப குஷி ஆயிடும். அப்புறம் அவன் தான் ஆர்டர் பண்ணியும் கொடுப்பான். அதை இவளும் சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்ப பார்த்தா மறுபடியும் கேஃபர் கிட்ட இருந்து மெசேஜ் வரும். ஏன் ரிப்ளை பண்ண மாட்டற, என்னோட காலை எல்லாம் அட்டன் பண்ண மாட்டேன்னு. இவ அப்பவும் ரிப்ளை பண்ணாம வச்சிடுவா. டேவிட் அதை பார்த்துட்டு யார்கிட்ட இருந்து உனக்கு மெசேஜ் வந்திருக்கு, கேஃபர் கிட்ட இருந்தான்னு கரெக்டா கேட்டுருவான். இவளும் இல்ல என்ன சமாளிப்பா. நீயும் கேஃபர் லவ் பண்றீங்களான்னு ஓப்பனா வேற கேட்டுருவான். இவ வேற ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாளா, டக்குன்னு இவளுக்கு பொறையேறிரும். அந்த ஐஸ்கிரீம் எல்லாம் அவன் மேல கண்ணா பின்னான்னு செதறிரும். இவளும் சாரி கேட்டுட்டு அதை தொடச்சு விட்டுட்டு இருப்பா. அப்போ பார்த்தா அந்த டேவிட் பையன் இருக்கான்ல, அவன் நம்ம ஜேவ ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறான். அவன் பார்வை வேற ஒரு மாதிரி ரொமான்டிக்கா இருக்கு. ஆனா அந்த பார்வை ஒரு செகண்ட் தான், அடுத்து வேற என்னத்தையும் உத்து பாத்துக்கிட்டு இருப்பான். இவ டக்குன்னு அதை தப்பா நினைச்சிட்டு எங்கடா பாக்குற, கண்ணை நோண்டிருவேன்னு அவனை திட்டிட்டு இருப்பா. சீச்சி ஜே தப்பா நினைச்சுக்காத, என்ன இது உன்னோட செயின்ல ஏதோ ஒரு மோதிரத்தை போட்டிருக்கியா, அதைத்தான் நான் வித்தியாசமா பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஒன்னும் இல்ல, இதை எனக்கு ஒருத்தங்க கொடுத்தாங்க, கையில போட விருப்பம் இல்லாம செயின்ல கோர்த்து போட்டிருக்கேன்னு அவ சொல்லுவா. சொல்ல போனா இந்த செயினை கூட இந்த டேவிட் தான் நம்ம ஜே கிட்ட ஃபர்ஸ்ட் சீசன்ல கொடுத்திருப்பான். யாரோ கொடுக்க சொன்னதா சொல்லி கொடுத்திருப்பான். அது யாருன்னு ஜே இப்ப கேக்குறா. இவனும் ஒரு க்ளூ கொடுக்குறேன் நீ கண்டுபிடின்னு சொல்லிட்டு அவனும் சில பல விஷயங்களை சொல்லுவான். நம்ம ஜேவும் டக்குன்னு அது பர்சியான்னு கேட்டுட்டா. ஆமான்னு அவனும் ஒத்துக்கிட்டான். என்னது பர்சியா, ஏய் உண்மையிலே நீ அவன் கிட்ட பேசிட்டு இருக்கியா, அவன் உன் கூட கான்டாக்ட்ல தான் இருக்கானான்னு நம்ம ஜே ரொம்ப ஆர்வமா கேட்பா. ஏன்னா ஏற்கனவே பர்சி சீசன் 1ல கூட நம்ம ஜேவை தனியா மீட் பண்ணணும்னு நிறைய முயற்சி பண்ணிருப்பான். ஆனா முடியாம போயிருக்கும் இல்லையா. இவளுக்கும் அவன் கிட்ட கேக்குறதுக்கு நிறைய கேள்வி இருக்கு. அதனால அவன் கிட்ட உன்னால என்ன பேச வைக்க முடியுமா, இப்ப மெசேஜ் போடுறியான்னு கேட்டுட்டு இருக்கான் நம்ம ஜே. இந்த டேவிட்டும் சும்மா இருக்க மாட்டாம டக்குன்னு போன் எடுத்து நம்ம ஜேவை ஒரு போட்டோ எடுத்து அனுப்பி விட்டான் அந்த பர்சிக்கு. அதை பார்த்துட்டு ரிப்ளை வருமா வராதான்னு ரெண்டு பேரும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே ரிப்ளைவும் வந்துருங்க. அதை எடுத்து பார்த்தா அந்த பர்சி என்ன அனுப்பி விட்டுருக்கான்னா, ஒழுங்கா அவ கழுத்துல இருக்க செயின்ல உள்ள ரிங்க கலட்ட சொல்லு, இல்லன்னு வச்சுக்கோ நான் திரும்பி வந்ததும் இந்த யூரிய கொன்னே விடுவேன்னு அனுப்பியிருக்கான். அதை பார்த்ததும் ரெண்டு பேருக்கும் ஷாக்கு தான். ஆனா ஏன் இவன் இப்படி அனுப்பினான்னு நம்ம ஜேக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்புறமா மறுநாள் ஜே ரொம்ப லேட்டா தான் எந்திரிப்பா. இந்த சிஎன் வேற ராக்கி கூட எங்கேயோ வெளியே போறேன்னு சொல்லி கத்திக்கிட்டே கிடப்பான். அப்ப பார்த்தா எங்கேயோ ஒரு போன் ரிங் ஆகுற சத்தம் கேட்கும். அது நம்ம ஜேவோட போன் தான். போன் பண்றதும் கெய்ஃபர் தான். நம்ம சிஎன் தான், ஏன் இங்க பாரு உனக்காக ரொம்ப நேரமா கெய்ஃபர் போன் பண்ணிட்டே இருக்கான், எடுத்து பேசுன்னு சொல்லி கொடுப்பான். இவனும் போன் எடுத்தா கரெக்டா இன்னைக்கு grocery வாங்குறதுக்கு ஏமன் கூட போறியான்னு தான் அவன் கேக்குறான். அப்புறம் ஏன் என்னோட மெசேஜையும் காலையும் அட்டன் பண்ணலன்னு கேட்பான். இவளும் இப்பதான் போனை பார்த்தேன்னு ஏதேதோ சொல்லி சமாளிச்சு விட்டுருவா. அப்புறம் ரெண்டு பேருமே வீட்டை விட்டு கிளம்பி வருவாங்க. சிஎன் ராக்கிய பாக்குறதுக்காக போயிடுவான். பார்த்தா இவளோட வீட்டுக்கு வெளியில ரெண்டு பசங்க நம்ம ஜேவா அடிக்கிறத பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாக்குறதுக்கும் சரியில்லை, பேசுறதும் சரியில்லை. அதையே நம்ம ஜே கொஞ்ச நேரம் முறைச்சு பாத்துட்டு இருப்பா. திடீர்னு அந்த இடத்துக்கு ஏமனும் வந்துருவான் கார்ல. அப்புறம் எல்லாருமே grocery வாங்குறதுக்காக போயிருவாங்க. அப்போ இவளும் grocery வாங்கிட்டு இருப்பா. ஒரு இடத்துல பார்த்தா கேஃபர் இவளை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு இடத்துல நிக்கிற மாதிரியே இவளுக்கு தெரியும். இவளுக்கு அதை பார்த்ததும் ஷாக்கு. கிட்ட போய் பார்த்தா வேற ஏதோ ஒரு போஸ்டர் இருக்கும். டக்குன்னு இந்த பக்கம் யூரியோட போஸ்டர் வேற ஒண்ணு இருக்குது. ஏடா இது, இவங்க ரெண்டு பேரையும் அவாய்ட் பண்ணணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கண்ணுல மாறி மாறி இவங்க ரெண்டு பேர் உருவம் தான் தெரியுதேன்னு அவளுக்கு ஒரு மாறி இருக்கும். அப்புறம் இவ ஏதோ ஒரு சாக்லேட்டை வாங்க போகும்போது கேஃபர் திடீர்னு அந்த இடத்துக்கு வந்து பயமுறுத்துவான். என்ன எனக்காகவா வாங்குறேன்னு வேற கேட்பான். இல்ல இல்ல மொத்த செக்ஷன் ஈக்கு தான் வாங்குறேன்னு அவ சொல்லுவா. எனக்கு இப்ப ஸ்வீட் சாப்பிடணும்னு கிரேவிங்ஸ் இருக்குதான், ஆனா நான் ஆசைப்படுறது வேற மாதிரியான ஸ்வீட்னு அவன் சொல்றான். என்ன ஸ்வீட்னு கேட்டா உன்னோட லிப்ஸ் தான் ரொம்ப ஃபிளர்ட் பண்ணிட்டு இருப்பான். இவளும் அவனை அவாய்ட் பண்றதுக்காக அந்த ட்ராலியை தள்ளிட்டு போகலான்னு பாப்பா. டக்குன்னு அவனும் அதை பிடிச்சதும் ரெண்டு பேரோட கையும் ஒண்ணு மேல ஒண்ணு படுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போயிரும். அதுல கொஞ்சம் ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா பாத்துக்கிறவாங்க. சரிவா உன் ஆசைப்படி ரெண்டு பேரும் சேர்ந்தே தள்ளுவோன்னு தள்ளிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போதான் நம்ம கேஃபர் சொல்றான், உன் அப்பாவை பத்தி ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், அதை பத்தி பேசணும், நான் வெளியில வெயிட் பண்றேன், நீ சீக்கிரமா வந்துருன்னு சொல்லிட்டு போயிட்டான். இவனும் வேக வேகமா வாங்கின பொருளுக்கு பில் எல்லாம் போட்டுட்டு வந்தா நம்ம சியனும் ராக்கியும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கூட சியனோட தங்கச்சி வேற இருக்கா. அதையும் நம்ம பயல்கெல்லாம் போட்டோ எடுத்துட்டு அதை பத்தி பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க பார்த்தத பாவம் நம்ம சியன் இன்னும் பார்க்கல. அப்புறம் அங்க இருந்து நான் போயிட்டு வரேன், வெளியில போகணும்னு சொல்லிட்டு கேஃபர் கூட நம்ம ஜே கிளம்பிடுவா. அவனோட வீட்டுக்கு தான் இப்போ ஜேவாவையும் கூட்டிட்டு வந்திருக்கான். பார்த்தா எக்கச்சக்கமான கார் நிக்கும். அவ அதை பார்த்து பிரமிச்சு போகும்போது இந்த
கார் மட்டும் இல்ல, இந்த வீட்டையே உனக்கு சொந்தமாக்கணும் தான் எனக்கு ஆசை. நீ மட்டும் யூரியோட பண்ண அந்த என்கேஜ்மெண்ட்டை மட்டும் கேன்சல் பண்ணிடு, எல்லாத்தையும் உனக்கு சொந்தமாக்கிறேன்னு மறுபடியும் ஃப்ளர்ட் பண்ணுவான். அது மட்டும் இல்லாம மறுபடியும் நம்ம ஜே கிட்ட வந்து என்ன நடந்தாலும் சரி நீ எனக்கு சொந்தமானவன் சொல்றான். இவளுக்கு ஆனா டக்குன்னு கோபம் வந்துரும். நான் என்ன பொருளா ஆளாளுக்கு சொந்தம் கொண்டாடுறதுக்குன்னு முகஞ்சில் அடிச்ச மாதிரி கேட்டுருவா. சரி விடு, உனக்கு இந்த வார்த்தை பிடிக்கலன்னா நான் வேணா இதை மாத்திக்கிறேன், இனிமே வேணா இப்படி சொல்லிக்கட்டுமா, நான் உனக்கு சொந்தமானவன்னு. இந்த வார்த்தையை கேட்டதும் நம்ம ஜேக்கு கொஞ்சம் முகமெல்லாம் செவந்து போயிடும். அப்புறம் 2 பேரும் உள்ள போனா செக்ஷன் ஏ சேர்ந்து 2-3 பசங்க அங்க இருப்பாங்க. சரி, எங்க அப்பாவை பத்தி என்ன விஷயம் கண்டுபிடிச்சேன்னு நம்ம ஜே கேட்கவும் அவகிட்ட ஒரு லேப்டாப்பை ஓபன் பண்ணி காட்டுவாங்க. இதுல இந்த பர்சியோட வளர்ப்பு தம்பி ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவனும் ஓரமா சோகமா தான் இருக்கான். டக்குன்னு அவனோட பேர் எனக்கு ஞாபகம் இல்ல, மறந்து போச்சு. அப்ப பார்த்தா நியூயார்க் சிட்டில ஒரு ஸ்ட்ரீட்ல அவங்க அப்பா தனியா நடந்து போறது ஒரு போட்டோவா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு போல. அதைத்தான் நம்ம ஜே கிட்ட காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ உங்க அப்பா நியூயார்க்ல உள்ள ஒரு பெரிய பிசினஸ் மேனோட அப்பாவா இருக்காரு. அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் காட்டணும்னு சொல்லி இன்னும் 2-3 போட்டோஸ காட்டுவாங்க. அதுல பார்த்தா நம்ம ஜேவோட அப்பா பர்சி கூட இருக்காரு, அதுவும் ரொம்ப க்ளோஸா. இத பார்த்ததும் பர்சியோட தம்பிக்கும் அழுகையா வரும். ஏன்னா அவன் இறந்து போயிட்டான்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா. நம்ம ஜேவும் இத பார்த்துட்டு அழுகுறா. ஆனா டேவிட் பர்சிய பத்தி சொன்ன விஷயம் எதையுமே நம்ம பசங்க கிட்ட இப்ப ஜே சொல்லவே மாட்டா, அதை அப்படியே மறைச்சிடுவா. ஆனாலும் இதெல்லாம் அவளுக்கு குழப்பமா இருக்கு. ஏன் அப்பா பர்சி கூட இருக்காருன்னு அவளுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. அப்ப நம்ம கேஃபர் பக்கத்துல வந்து அழாத ஜே, எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி நம்ம அதை கண்டுபிடிச்சிடலான்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பா நம்ம ஜே கிட்ட. அப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம ஜே அதை பத்தி தான் யோசிச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்ப அந்த சீனை வந்து ஏன் ஃபீல் பண்றேன்னு கேட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பான். என் அப்பாவை பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சது, அதான் அவரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அவன் ராக்கியையும் தங்கச்சியையும் பார்க்க போனான் இல்லையா. என் தங்கச்சி எனக்காக புதுசா ஒரு அபார்ட்மெண்ட் பார்த்து வச்சிருக்காளா, இங்க பாரு இதுல உன்னை சூஸ் பண்ணணும்னு அதை பத்தியும் நம்ம ஜே கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். இப்படி மாறி மாறி 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம சிஎன் காமெடி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா டக்குன்னு இவ டேவிட்டுக்கு ஒரு மெசேஜ் போடுவா. அதுல என்ன அனுப்பி விட்டுருப்பானா, ஒருவேளை பர்சிக்கு அவன் யாருன்ற உண்மையை என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லனா எப்பவுமே என் கண்ணு முன்னாடி வந்து நிக்க வேண்டாம்னு சொல்லிடு, இத நான் சொன்னேன்னு அவன்கிட்ட சொல்லிடுன்னு ஒரு மெசேஜ் போட்டுருவா. இத நம்ம டேவிட் பார்த்துட்டு உடனே அந்த மெசேஜை பர்சிக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அந்த பர்சி உடனே நம்ம டேவிட்டுக்கு கால் பண்ணி ஜே மேல எந்த தப்பும் கிடையாது, நான் அவளை குறை சொல்ல விரும்பலதான், நானும் வரணும்னு முயற்சி பண்றேன், கூடிய சீக்கிரம் அங்க வந்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இப்போ அந்த பையன் நியூயார்க்ல இருப்பான் போல. இந்த டேவிட்டும் பதிலுக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட நல்லா பாத்துக்கோ, அவளோட ட்ரீட்மெண்ட்டை நீ தான் பாத்துக்கணும்னு சொல்றான் அந்த பர்சி கிட்ட. இவங்களுக்குள்ள ஒரு டீல் இருக்கும் போல. அதாவது நம்ம ஜேக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம டேவிட் இங்க அவளை நல்லபடியா பாத்துக்கணும், அவளுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். அதே நேரத்துல நம்ம டேவிட்டோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதோ உடம்பு முடியல, இந்த நாட்டுல எந்த ஒரு டாக்டருமே அவளுக்கு ஆபரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாமா. அதனால அவளுக்கு நியூயார்க்ல ட்ரீட்மெண்ட் பாக்குறது எல்லாமே நம்ம பர்சி தான். இது இவங்க 2 பேருக்கும் நடுவுல உள்ள ஒரு டீல் போல. அதை பத்தி தான் 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. கடைசியா போன் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பர்சி பையன் நம்ம டேவிட் கிட்ட, இத பாரு நீ ஜேவ நல்லபடியா பாத்துக்கிட்டா மட்டும் போதும், மறந்துடாத, அவ மேல காதல்ல மட்டும் நீ விழுந்துடாதன்னு சொல்லிட்டு தான் வைப்பான். அப்புறம் அங்க பர்சியோட அம்மா வராங்க. நான் எப்போ மறுபடியும் ஊருக்கு போலான்னு கேக்குறா, இன்னும் கொஞ்ச நாள் நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உன்னை பார்க்க அப்பா வந்திருக்காரான்னு சொல்றாங்க. யாடான்னு பார்த்தா நம்ம ஜேவோட அப்பா தான். பர்சியோட அப்பாவா அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. அவனுக்கு அவரை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம். இங்க என்ன ட்விஸ்ட் நடக்குதுன்னு நமக்கு ஒண்ணும் புரியல. அடுத்து பார்த்தா மறுநாள் காலையில நம்ம ஜே தூங்கி எந்திரிக்கும் போது யூரி கிட்ட இருந்து போன் வரும். சர்ச்சுக்கு போகணும், ரெடியா கிளம்பிரு, நான் ஆண்ட வேலை வந்துகிட்டு இருக்கேன்னு. ஆனா அவன் கூட போறதுக்கு இவ மனசெலவுல கூட ரெடியா இருக்க மாட்டா. ஆனா என்ன பண்றது, என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அதனால ஓகேன்னு சொல்லிடுவா. அப்புறம் கேஃபர் கிட்ட இருந்தும் இவளுக்கு மெசேஜ் வரும், இன்னைக்கு என்ன பிளான், எங்க போறேன்னு. ஆனா அவ எந்த ரிப்ளையும் பண்ணிருக்க மாட்டா. எப்பவும் போல சியனும் கிளம்பி வெளியில போயிடுவான். அப்புறம் இவளும் ரொம்ப சூப்பரா கிளம்பி வருவாங்க அழகா. இவளை பார்த்ததும் எங்க போற ஜேன்னு ஹாரிஸோட அம்மாவும் ஏஞ்சலோவும் கேட்பாங்க. சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லுவா. கேஃபர் கூடயா போறேன்னு ஏஞ்சலோ முந்திக்கிட்டு வந்து கேட்பான். இல்ல இல்ல யூரி கூட தான் அப்படின்னு சொன்னதும் 2 பேருமே ஆஃப் ஆயிடுவாங்க. அப்புறம் யூரியோட வெளியில போவா. சர்ச்சுக்கு போனா அது எல்லாம் அவளுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். ஒருவேளை நமக்கும் யூரிக்கும் கல்யாணம் நடந்தா இந்த சர்ச்ல தான் நடக்குமோன்னு அவ யோசிச்சுட்டே வருவா. அப்புறம் அவன் கிட்ட, நீ புத்தர் கோயிலுக்குள்ள என்ன கூட்டிட்டு போவேன்னு நினைச்சேன், நீங்க புத்திசத்தை சேர்ந்தவங்க இல்லையான்னு கேட்டுருவா ஓப்பனா. ஏன் அப்படி கேக்குறேன்னு கேட்டா, நீங்க ஜாப்பனீஸ் தானே அதனாலதான் கேக்குறேன்னு சொன்னதும் அவன் விழுந்து விழுந்து சிரிப்பான். அப்பதான் அவன் ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லுவான், நாங்க என்னதான் ஜாப்பனீஸ் இருந்தா கூட நாங்க ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள்னு. அப்புறம் அந்த பக்கம் 2-3 பொண்ணுங்க நம்ம யூரிய பார்த்து ஊன்னு சைட் அடிச்சுட்டே போகுங்க. இந்த பையன் எவ்வளவு அழகா இருக்கான், அந்த பொண்ணை பாரு ரொம்ப அசிங்கமா இருக்கான்னு நம்ம ஜேவை கேவலப்படுத்தவும் செஞ்சிருங்க. இது 2 பேர் காதலையும் விழுகும். நம்ம ஜே இதை கேட்டுட்டு மனசுக்குள்ளேயே, நான் அசிங்கம் தான், எனக்கே அது நல்லா தெரியுது, ஆனா இந்த 2 பசங்க மட்டும் ஏன் பின்னாடியே சுத்துறாங்கன்னு தானே எனக்கு புரியலன்னு அவளும் யோசிச்சுட்டே இருப்பா. அப்புறம் யூரியும், அவங்க பேசுறதெல்லாம் கண்டுக்காத, எனக்கு எப்பவுமே நீ தான் அழகுன்னு நம்ம ஜே கிட்ட கொஞ்சம்
திட்ட போட்டு பாப்பான். சரி வா நம்ம வேற எங்கேயாவது போலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நானே உனக்கு சமைச்சு தரேன் வான்னு சொல்லி வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருவான் யூரி. இப்ப நம்ம ஜேமும் யூரியும் ஓரளவுக்கு பழைய மாதிரி ஃப்ரெண்ட்லியா கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அப்புறம் டேபிள்ல ஒரு ஆல்பம் இருக்கும், அதை எடுத்து இவ பாத்துக்கிட்டு இருப்பா. சின்ன வயசுல இருந்து நம்ம கெய்ஃபர், யூரி, ஆரிஸ் அப்புறம் அந்த பர்சி இருக்கான்ல, அவங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருப்பாங்க போல. அதுவும் ஏஞ்சலோவையும் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவன் தான் இவங்களுக்கு ஹெட் மாதிரி போல. அந்த போட்டோ எல்லாத்தையும் இவ பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பா. இவளுக்கு பிடிக்குமேனு கப் கேக்கெல்லாம் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பான். ஏற்கனவே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஹோட்டல்ல நீ இதைத்தானே வாங்கி கொடுத்தேன்னு அதையெல்லாம் ஞாபகப்படுத்தி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்புறம் அதை பார்த்து 2 பேரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த ஆல்பத்தோட கடைசி பேஜ்ல அவங்க 4 பேரும் அந்த கார் ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கும். அதை பார்த்ததும் யூரி கொஞ்சம் ஃபீல் பண்ணிடுவான். இதுதான் நாங்க ஃபைனலா எடுத்துக்கிட்ட போட்டோ. அதுக்கப்புறம் இவங்க பிரிஞ்சிருப்பாங்க. பர்சியும் கூட இறந்து போயிட்டு தான் நினைச்சிருப்பாங்க. அதெல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சமைக்க ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே ஜாலியா போயிட்டு இருக்கும் 2 பேத்துக்குமே. அப்புறம் ஜாப்பனீஸ்ல எப்படி தேங்க்யூ சொல்றது, ஹலோ சொல்றதுன்னு நிறைய வேர்ட்ஸ நம்ம ஜேக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். அப்ப பார்த்தா திடீர்னு நம்ம ஜே கத்தியால கேரட்டை கட் பண்றதுக்கு பதிலா கையை கட் பண்ணிடுவா. அவ கையில லைட்டா ரத்தம் வரும். ரத்தத்தை பார்த்ததும் தான் நம்ம ஜேக்கு ஒரு மாதிரி ஆயிடுமே. அவ ரொம்ப பேனிக் ஆயிடுவா. அவளுக்கு ஒரு பயம் வந்துடும், நம்ம யூரியை ஏதாவது பண்ணிடுவோமோன்னு. டக்குன்னு யூரி நீ கெய்ஃபருக்கு கால் பண்ண அவனை கூப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஒரு சின்ன குழந்தை அம்மாவை எப்படி கூப்பிடும் அந்த மாதிரி அனத்திக்கிட்டே இருப்பா. இத பார்த்ததும் நம்ம யூரிக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அவன் அவளுக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டுட்டு ஓரமா உட்கார வச்சிருப்பான். ஆனா கெய்ஃபரை கூப்பிடவே மாட்டான். அப்புறம் தான் உனக்கு என்னாச்சு ஏதாச்சு, ஏன் ஒரு மாதிரி பேனிக் ஆன ரத்தத்தை பார்த்ததுன்னு கேட்பான். எனக்கு இத பத்தி சரியா தெரியலன்னு அவ சொல்றா. எனக்கு ரத்தத்தை பார்த்தாரே இந்த மாதிரி ஆகுது. ஆரிஸோட அப்பா இதுக்கு முன்னாடி என்னையும் அவனையும் ஒரு தடவை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்போ இருந்துதான் இது ஆரம்பிச்சதா எனக்கு தோணுது. ஆனா எனக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஏஞ்சலோவுக்கும் ஆரிஸ்க்கும் மட்டும் தான் தெரியும். எனக்கு இத பத்தி எந்த ஒரு புரிதலும் இல்லைன்னு அவ சொல்றா. அப்புறம் கெய்ஃபர் பேரை ஏன் சொன்னேன்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி ராம அடிக்கும் போது அவன் தான் என் கூட இருந்தான். நான் தான் அவனை அடிச்சேன். ஆனா அந்த பழி எல்லாத்தையும் நம்ம கெய்ஃபர் தான் ஏத்துட்டு இருந்திருப்பான். அதை பத்தி எல்லாம் யூரி நினைச்சு பாப்பான். ஏன்னு தெரியல, இந்த மாதிரி வரும்போது அவன் கூட இருந்தா கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் உன்னை ஏதாவது காயப்படுத்திடுவனோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. அதனாலதான் கெய்ஃபரை கூப்பிட சொன்னேன்னு அவ சொல்லுவா. ஆனாலும் அவன் இனிமே நீ கெய்ஃபர் எல்லாம் இந்த மாதிரி வந்தா கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல, நானே உன்னை நல்லா பாத்துப்பேன்னு ஒரு ஃபியான்சே மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் படக்குன்னு நம்ம ஜேவை கிஸ் பண்ணிடுவான். இத அவ எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. அப்புறம் உனக்காக புது பேண்டேஜ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பியும் போயிடுவான். உடனே இவளுக்கு அவளையே அறையணும் போல இருக்கும். நீ என்ன பண்ற ஜே, ஏதேதோ நடக்குதே உன் லைஃப்லன்னு அவளுக்கு ஒரு மாதிரி காண்டா இருக்கும். அப்புறம் நம்ம யூரி தான் அவளை அங்க இருந்து வீட்லயும் ஈவினிங் கொண்டு போய் விடுவான். மறுநாள் நானே உன்னை பிக்கப் பண்ணிக்க வரேன்னு சொல்லுவான். இல்ல சீனு இங்க இருக்கான், அவனுக்கு நம்ம என்கேஜ்மெண்ட் பத்திலாம் தெரியாது, அதனால நீ வர வேண்டாம்னு சொல்லி அனுப்பிடுவா. ஏதோ ஒரு யுகமே முடிஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம ஜேக்கு. அப்பாடான்னு அவ கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வெளியிலேயே உட்காந்துருவா. அப்ப பார்த்தா மறுபடியும் ஒரு கார் வரும். யாருன்னா நம்ம கெய்ஃபரு. என்ன நீ இங்க வந்திருக்கன்னு இவ கேக்குறதுக்குள்ள இவ கைய பிடிச்சு அவன் வேக வேகமா கார்ல தள்ளி வேகமா கூட்டிட்டு போறா எங்கேயோ. எங்கடான்னு பார்த்தா தூரமா கூட்டிட்டு போயிட்டு நீ என்ன ஜே பண்ணிட்டு இருக்கன்னு கேட்பான். இவளுக்கு ஒண்ணுமே புரியாது. நீயும் யூரியும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இன்னைக்கு ஃபுல்லான்னு கேட்டுருவான். அவளும் நடந்ததை எல்லாத்தையும் சொல்லுவா. சர்ச்சுக்கு போனோம், வீட்டுக்கு போனோம், ஒன்னா குக் பண்ணி சாப்பிட்டோன்னு. அப்புறம் அவனும் கேட்டுக்கிட்டே இருப்பான். இவ எப்படி அவன் கிஸ் பண்ணதெல்லாம் சொல்ல முடியும்? ஒரு லெவலுக்கு மேல இவ ஸ்டாப் பண்ணிடுவா. இன்னும் ஏதோ இருக்கு, நீ போய் சொல்ற, என்கிட்ட எதையோ மறைக்கிற, சொல்லுன்னு அவன் கேட்பான். அவளும் டக்குன்னு யூரி என்ன கிஸ் பண்ணிட்டான், நான் அதை எதிர்பார்க்கவே இல்லைன்னு நம்ம கெய்ஃபர் கிட்ட ஓப்பனா சொல்லிடுவா. அதை கேட்டதும் அவன் ஒரு மாதிரி உடஞ்சு போயிடுவான். உனக்கு யூரிய பிடிச்சிருக்கா சொல்லுன்னு கேட்டுட்டே இருப்பான். இவளும் கோபத்துல ஆமான்னு சொல்லிடுவா. அதனாலதான் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ஓகே சொன்னேன்னு வேற சொல்லிட்டா. அவன் ஒரு மாதிரி அலற மாதிரி ஆயிடுவான். ஜே நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பனா நியூ இயர் அன்னைக்கு என்ன கிஸ் பண்ணியே, அது பொய்யா? நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணத ஏத்துக்கிட்டியே, அதெல்லாம் பொய்யான்னு கேட்க ஆரம்பிச்சிருவான். அவளால அதுக்கு பதில் சொல்லவே முடியாது. அப்புறம் அவளும் அழுதுகிட்டே கத்த ஆரம்பிச்சிருவா. உனக்கு புரியுதா இல்லையா? என் நிலைமை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என் குடும்பத்துக்காக நான் இந்த என்கேஜ்மெண்ட்டை பண்ணிக்கிட்டேன். ஆனா எனக்கு ஏன் ஃபீலிங்ஸ பத்தி ஒண்ணுமே புரியல. எனக்கு யூரிய பிடிச்சிருக்கா உன்னைய பிடிச்சிருக்கான்னு வித்தியாசப்படுத்தி பார்க்கவே தெரியல. என் ஃபீலிங்ஸ பத்தி எனக்கே தெரியாத போது நான் என்னதான் பண்ணுவேன்? நான் உங்க 2 பேத்தையுமே கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். முக்கியமா யூரி, அவனை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். அவன் நான் ஏதாவது சொல்லிட்டா ரொம்பவே ஹர்ட் ஆயிடுறான். அதனாலதான் அவன் கிட்ட கொஞ்சம் சாஃப்டா நடந்துக்கிறேன்ற மாதிரி இவ சொல்லுவா. இத கேட்டதும் அவன் இன்னமும் ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிருவான். எல்லாரும் இதத்தான் சொல்றீங்க, அந்த ஆக்சிடென்ட் நடக்கும் போது கூட எல்லாரும் அவனை தான் கேர் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கு காரணம் என்னன்னா அவன் டக்குன்னு ஹர்ட் ஆயிடுவான்னு எல்லாரும் சொல்றீங்க. ஆனா என்ன பத்தி யாராவது யோசிச்சீங்களா? நான் அம்மா இல்லாம அப்பா விட்டுட்டு போய் என் தம்பிங்களை நானே வளர்த்துட்டு இருக்கேன். நான் என்ன ஸ்ட்ராங்னு எல்லாரும் நினைக்கிறீங்களா? நான் ஸ்ட்ராங் எல்லாம் கிடையாது. எனக்கும் அன்பு தேவையில்லையா? நீயும் மத்தவங்க மாதிரி நடந்துக்கிறேன்னு அவன் உடஞ்ச அழவே ஆரம்பிச்சிட்டான். இதை நம்ம ஜே கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டா. ஏன் ஜே நீயும் மத்தவங்க மாதிரி இருக்க? தயவு செஞ்சு அப்படி இருக்க
இருக்காத, அவன் ஹர்ட் ஆயிடுவான்னு என்னை விட்டு விலகி போகாதன்னு ரொம்பவே அழுதுருவான். இவளும் பதிலுக்கு அழ ஆரம்பிச்சிருவா. ஜெய் புரிஞ்சுக்கோ, நீ எனக்கு சொந்தமானவன், நான் உனக்கு சொந்தமானவன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு வேற சொல்லிடுவான். ஆனா இப்போ நம்ம ஜேக்கு மனசுக்குள்ள எல்லாத்தையும் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியுது. அவளுக்கு உண்மையிலே யார பிடிச்சிருக்குன்றத அந்த ஆன்சர் இப்போ அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு போல. உடனே டக்குன்னு கேஃபரை பார்த்து ஐ லவ் யூ கேஃபர்னு சொல்லிடுவா. மாறி மாறி ரெண்டு பேரும் சந்தோஷமா கட்டி பிடிச்சுக்க வேற ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கேஃபருக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஜே அத பத்தியே யோசிச்சு வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பா ரூம்ல. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த சிஎன் பையன் தூக்கத்திலேயே கையில கராத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப பார்த்தா திடீர்னு நம்ம கேஃபர் கிட்ட இருந்து ஜேக்கு போன் காலும் வருங்க. இது அவ எதிர்பார்த்ததுதான். அதனால அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடும். டக்குனு போன் அட்டன் பண்ணி பேசுவா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் லேட்டா வந்ததுனால வீட்ல செம்ம திட்டு வாங்கினேன்னு சொல்றா நம்ம ஜே. பேசாம நம்மளோட காதல வீட்ல சொல்லிடலாமான்னு கேஃபர் கேட்பான். நீ பிரெக்னெண்டா இருக்க, நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லிடுவோமான்னு அவன் சொல்றான். இதை கேட்டதும் இவ திட்டுவா. அதுவும் கொஞ்சம் செல்லமாதான். அப்புறம் மாறி மாறி ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் நல்லா பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் போனை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கேஃபர் ஐ லவ் யூ ஜேன்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாம முடிவில்லாம நம்ம ஜேவை வந்து அவன் காதலிக்கிறானாமா. அது இங்கிலீஷ்ல ஐ லவ் யூ டு த இன்ஃபினிட்டி அண்ட் பியாண்ட்னு சொல்றான். இதை கேட்டதும் அவளுக்கு ரொம்ப அப்படியே வெக்கமா வரும். ரொம்ப சந்தோஷப்படுவா. இவளும் பதிலுக்கு ஐ லவ் யூ சொல்லணும் இல்லையா, அதுக்காக அதை ஐ லவ்னு சொல்லிடுவா. யூன்ற அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி இந்த சிஎன் டக்குன்னு முழிச்சிட்டு, ஏய் யாருக்கு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கா, கேஃபருக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா, இரு நாளைக்கு நான் அவன் கிட்ட இத பத்தி சொல்றேன்னு ஆச்சோ போச்சோன்னு கத்த ஆரம்பிச்சிருவான். இதுல அவ டக்குன்னு போனை கட் பண்ணிட்டு அவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவா. இப்படி மாறி மாறி ரெண்டு பேரும் கத்தி ரூமுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பக்கத்து ரூம் தான் நம்ம யாரிஸோடது போல. அவனும் ஏன்டா நைட் நேரத்துல தூங்காம கத்திட்டு இருக்கீங்க, வந்தேன்னா ரெண்டு பேரையும் கொன்றுவேன்னு கத்துவான். அப்புறம் ரெண்டு பேரும் கப்ச்சு போட அமைதியாகி தூங்கிடுவாங்க. மறுநாள் காலையில ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம ஜேவோட கண்ணமெல்லாம் வீங்கி இருக்கும். அவ நைட்டு நல்லாவே தூங்கல போல. உன்னாலதான்டா தூங்கலன்னு அவ சீனை போட்டு திட்டிக்கிட்டு இருப்பா. நான் நல்லா தான் தூங்கிட்டு இருந்தேன், நீதான் யாருக்கோ ப்ரப்போஸ் பண்றேன்னு சொல்லி என்னை எழுப்பி விட்டுட்டேன்னு அவன் திட்டிக்கிட்டு இருப்பா. டேய் வாய மூடுறா, கிளாஸ்ல யார் காதுல விழுற மாதிரி இதையெல்லாம் பேசி தொலைக்காதன்னு திட்டுறா நம்ம ஜே. அப்புறம் ரெண்டு பேரும் போய் அவங்களோட சேர்லயும் உட்காந்துருவாங்க. ஆனா நம்ம கேஃபர் இன்னும் கிளாஸுக்கு வரல. அப்ப யூரியும் பசங்க எல்லாருக்காகவும் சாப்பாடு வாங்கிட்டு வருவான். அதை பார்த்ததும் எல்லாரும் அடிச்சு புடிச்சு ஓடி போய் அதையும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ நம்ம ஜேக்கு யூரிய ஃபேஸ் பண்ணவே முடியாது. ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கும். அவனை ஒழுங்கா திரும்பி கூட பார்க்க மாட்டா. ஆனா ஏன் இன்னும் கேஃபர் வரலன்னு வெளியிலே எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பா. அப்ப யூரி தான் அவன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டான், அவனோட அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரு, அவன் வீட்ல எக்கச்சக்கமான பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்றான். ஆனா அத பத்தி கேஃபரும் நம்ம ஜே கிட்ட சொல்லல. இவளுக்கும் எதுவும் பெருசா தெரியாது. அப்புறம் இவளும் போய் யூரி வாங்கிட்டு வந்த சாப்பாட பசங்க கிட்ட அடிச்சு புடிச்சு வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டும் ஏன் கேஃபர் கால் கூட பண்ணல, நமக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணலன்னு அவனை பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப அவன் கிட்ட இருந்து போன் காலும் வரும். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு அவன் ரொம்ப ஃபீலிங்ஸா பேசுவான். அவளும் கூட என்னாச்சு, ஒரு மெசேஜ் கூட பண்ண முடியாத அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை, என்கிட்ட ஏன் நீ சொல்லலன்னு கேட்டுட்டே இருப்பா. அப்பதான் அவன் 3 நாளைக்கு முன்னாடி அவனோட வீட்ல என்ன நடந்ததுன்றத சொல்றான். அப்ப அந்த சீனை எல்லாம் நமக்கு காட்டுவாங்க. அவன் வீட்ல அங்கங்க கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு போய் கிடக்கு. வேலைக்காரங்க எல்லாம் அடிச்சு புடிச்சு அதை சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம கேஃபரும் வேகமா வருவான் என்னாச்சு ஏதாச்சுன்னு. அவனோட அப்பா தான் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனாருன்னு வேலை பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இவனோட தம்பிங்க ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, கேக்கன் கீரன்னு, அவங்களும் வந்து ரொம்ப பயந்து போய் பேசுவாங்க அண்ணன் கிட்ட. அவங்க அப்பா ஆக்சுவலா இப்ப வந்திருக்கிறதே அந்த கடைசியா ஒரு குட்டி தம்பி இருக்கான் இல்லையா, அவன் பேரு கேரன். அவன கையோடு கூட்டிட்டு போறதுக்காகவாமா. அவனோட கஸ்டடியை கேட்டு ரொம்ப தடவை நம்ம கேஃபர் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாராம். இவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருப்பான் போல தம்பியோட கஸ்டடிய. இப்போ அதனால பிரச்சனை பண்ணி அவனை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காரு, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி கேஃபர் கிட்ட அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. இவனும் நீங்க கவலைப்படாதீங்கடா, இப்போ எனக்கு கிட்டத்தட்ட மேஜர் ஆகிற வயசு ஆயிடுச்சு, நானே உன்னோட கஸ்டடியை எடுத்துப்பேன்னு தம்பிக்கு தைரியம் சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் அவங்களுக்கு சமாதானம் சொல்லி அனுப்புனதுக்கு அப்புறமா அவனோட வக்கீல் கிட்ட போன் பண்ணி அத பத்தி லீகலா பேசிக்கிட்டும் இருப்பான். சோ இதெல்லாம் தான் எங்க வீட்ல பிரச்சனையா போயிட்டு இருக்கு, அதனாலதான் என்னால ஸ்கூலுக்கு வர முடியலன்னு நம்ம ஜே கிட்டயும் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பான். அப்புறம் மறுநாள் காலையில நம்ம சியனும் ஜேவும் எப்பவும் போல ஒன்னாதான் ஸ்கூலுக்கு கிளம்பி வெளியில வருவாங்க. ஹாரிஸும் அதே நேரத்துல தான் ஸ்கூலுக்கு கிளம்பி வெளியில வரான். பார்த்தா அப்ப அவங்க வீட்டு முன்னாடி ஒரு வேன் வந்து நிக்கும். இத பார்த்ததும் 3 பேருக்குமே ஒண்ணும் புரியல. அந்த வேன்ல இருந்து திடீர்னு யூனிஃபார்ம் போட்டு 2 பேர் இறங்குவாங்க. இவங்க ஒவ்வொருத்தரோட பேரை சொல்லி நீங்க தானேன்னு கன்ஃபார்மும் பண்ணிக்கிறாங்க. ஆனா நீங்க யாருன்னு கேட்டா நாங்க வாட்சன் ஃபேமிலில இருந்து வந்திருக்கோம், உங்க 3 பேரையும் கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பேர் இதுக்கு முன்னாடி நம்ம ஜே கேட்டதில்ல. ஆனா நம்ம கெய்ஃபரோட பேரு மார்க் கெய்ஃபர் வாட்சன் தானே, அத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு சியன் சொல்லிடுவான் இவங்க எல்லாம் கெய்ஃபரோட அப்பா ஆளுங்கன்னு. ஹாரிஸுக்கும் அததான் தோணுது, ஏதாவது பிரச்சனை ஆயிடும் நம்ம இவங்க கூட போக வேணான்னு சியன் சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க வண்டியை திறப்பாங்க. பார்த்தா உள்ள ஆல்ரெடி எல்லாவையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. நம்ம செக்ஷன் பசங்க கூட 2, 3
பேரு அந்த வேனுக்குள்ள தான் ஆல்ரெடி இருப்பானுங்க. எல்லா ஹாரிஸ பார்த்ததும் கத்துவா. உடனே 3 பேரும் அந்த வேனுக்குள்ளயும் ஏறிடுவாங்க. அந்த வேன் கரெக்ட்டா ஒரு பெரிய பங்களால போய் நிக்குதுங்க. அங்க பார்த்தா ஆல்ரெடி செக்ஷன் மொத்தமும் நிக்கும். ஆனா எல்லாரையும் எதுக்கு கூட்டிட்டு வராங்க? யாரு கூட்டிட்டு வராங்கன்னு அங்க இருக்க யாருக்குமே தெரியல. எல்லாரும் குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்கும்போது, நம்ம ஹாரிஸ் மட்டும் முன்னாடி போயி, "மிஸ்டர் வாட்சன், எங்களெல்லாம் எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன ரீசன்னு?" கேட்பான் ரொம்ப போல்டா. அதுக்கு அவங்க அப்பாவும், "என்ன ஹாரிஸ் நீ? இன்னும் மாறவே இல்லையா? எப்பவுமே உனக்கு பொறுமையே கிடையாதான்னு?" சொல்றாரு. அவனுக்கு செம்ம பல்பா இருக்கும். அதே நேரத்துல 2 கார் அங்க வருதுங்க. ஒண்ணு நம்ம யூரியோடது, இன்னொரு கெய்ஃபரோடது. 2 பேரும் ஒண்ணா வந்து இறங்குவாங்க அங்க. இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. என்னது 2 பேரும் மூஞ்சில கூட முழிக்காம இருந்தாய்ங்க. ஒண்ணா வந்து இறங்குறாங்களே! மறுபடியும் ஒண்ணு கூடிட்டாங்களான்னு நெனச்சிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் ஒண்ணா வந்தா கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்குமே! எதுக்காக வந்திருக்காங்கன்னு அவளுக்கும் ஒண்ணும் புரியல. அப்புறம் கேஃபர் வந்ததும் எதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்பான். என்னப்பா நீ? என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. இவங்க கூடலாம் ஒரு லஞ்ச் சாப்பிடணும்னு ஆசைப்படக்கூடாதா? அதனால தான் எல்லாரையும் கூட்டிட்டு வர சொன்னேன்னு அவர் சொல்றாரு. அப்புறம் எல்லாரையும் உள்ள கூப்பிடுவாரு. வாங்கப்பா சாப்பிடலான்னு. எல்லாரும் உள்ள போயிருவாங்க. ஆனா நம்ம ஜே தான் கடைசி ஆளா உள்ள போவா. அவள மட்டும் ஒரு ஓரமா நின்று கெய்ஃபர் கூப்பிடுவான். அவளும் என்னன்னு உள்ள போனா அங்க ஒரு ரூம்ல அவனோட தம்பிங்களும் யூரியும் இருக்காங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் யூரியும் கெய்ஃபரும் ஒரு பிளான பத்தி சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பிளான போட்டு தான் கெய்ஃபரோட அப்பா இங்க எல்லாரையும் வர வச்சிருக்காராம். இங்க என்ன வேணா நடக்கலாம். அதனால என்ன நடந்தாலும் கடைசி தம்பி இருக்கான் இல்லையா? அவன மட்டும் எப்படியாவது பாதுகாப்பா இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. இவன மட்டும் நீ தான் பத்திரமா பாத்துக்கணும்னு திரும்ப திரும்ப சொல்றான். என்ன நடந்தாலும் ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்கியே! எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு அவ சொல்லுவா. யூரி கூட ரொம்ப தைரியம் சொல்லிட்டு இருப்பான் நம்ம ஜேக்கு. அப்புறம் கெய்ஃபரோட தம்பிங்களும் யூரியும் அங்கிருந்து போயிடுவாங்க. ஆனா நம்ம ஜே போறதுக்கு முன்னாடி கேஃபர் அவள கூப்பிட்டு இறுக்கமா கட்டி பிடிச்சுப்பான். "உன்ன நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன்னு" சொல்றான். "எனக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா இந்த பிரச்சனைக்கு நடுவுல நீ மட்டும் தான் என்னோட சந்தோஷம்னு" சொல்லி ஐ லவ் யூலாம் சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் மறுபடியும் போனவள கூப்பிட்டு கிஸ் எல்லாம் கூட பண்ணுவான். இந்த ரணகளத்துல கூட அவைங்க கொஞ்சம் குதூகலமா தான் இருக்காய்ங்கப்பா. அப்புறம் அவங்க அப்பா முன்னாடி சாப்பிடறதுக்காக போய் எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துருவாங்க. அவங்க அப்பாவும் வருவாரு. "என்னப்பா உன் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு?" நம்ம கேஃபர பார்த்து கேட்பாரு. அவன் அதுக்கு எரிஞ்சு எரிஞ்சு விழுறான். அப்புறம் நம்ம எல்லாவ பார்த்து, "நீ பல தடவ இந்த வீட்டுக்கு என் பையனோட வந்திருக்க. இப்ப எல்லாமே மாறி போச்சு போலயேன்னு" ஒரு மாதிரி குதர்க்கமா பேசுறாரு. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இவர் இப்படி கேட்டதுமே. அப்புறமா நம்ம ஜீவ பார்த்துட்டு, "உன்னோட பேர் என்னன்னு?" கேட்பாரு. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னு நம்ம கெய்ஃபர் தான் பதில் சொல்லுவான். "என்னப்பா அது? அந்த பொண்ண கேட்டா உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது? சொல்லுமா உன்னோட பேர் என்னன்னு?" கேட்டா இவளும் ரொம்ப ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, "என்னோட பேர் ஜாஸ்பர் ஜீன் மரியானோன்னு" சொல்றா. ஏன்னா எல்லாரும் ஜே ஜேன்னு கூப்பிடுவாங்கன்னு வேற சொல்லுவா. "மரியானாவா? இந்த பேரு எங்கேயோ கேட்ட மாரி இருக்கே. இந்த பேர்ல எனக்கு முன்னாடி ஒரு பார்ட்னர் இருந்தாரு. சரி உன் அப்பா அம்மா பேர் என்னன்னு?" கேஃபரோட அப்பா மறுபடியும் நம்ம ஜே கிட்ட கேட்பாரு. அப்பா அவங்க அப்பா பேரு ஜாஸ்பர் மரியானோன்னும், அவங்க அம்மா பேரையும் சொல்லுவா. "ஓஹோ! அவைங்க 2 பேத்துக்கும் பொறந்த புள்ளையா நீன்னு?" அவர் ஆச்சரியமா கேட்கிறாரு. "உன் அப்பா அம்மா 2 பேருமே என்னோட கம்பெனில ஷேர் ஹோல்டரா இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு காலத்துல. அவங்க 2 பேத்துக்கும் ஒரு குழந்தை இருக்கா? இத என்னால நம்பவே முடியலையேன்னு" சொல்றாரு. இவளுக்கு இத கேட்கும்போது வித்தியாசமா தான் இருக்கும். அப்புறம் உங்க அம்மாவுக்கு ஒரு சிஸ்டர் கூட இருந்தாங்களே, அவங்க பேர் என்ன? ஜெம்மா பெர்னாண்டஸ்ன்னு ஹாரிஸோட அம்மா பேர கரெக்ட்டா சொல்றாரு மனுசன். ஓ! அப்ப நீயும் இந்த ஹாரிஸும் கசின்ஸான்னு கரெக்ட்டா கண்டுபிடிச்சுட்டாரு. இதுல என்ன ஆச்சரியம்னா, உன் அம்மாவுக்கும் உன் அப்பாவுக்கும் நடுவுல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. அதுல ஒரு பிள்ளை வேற பிறந்திருக்கு பாத்தியா? இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. இவர் ஏன் இப்படி சொல்றாரு நம்ம ஜேக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா அவர் ஜேவ பத்தி கேட்க கேட்க நம்ம கெய்ஃபருக்கு ரொம்ப கடுப்பாகுது. அவன் ஒரு கண்ணாடி கிளாஸ ரொம்ப இறுக்கமா பிடிச்சிருக்கான். "ஏன் எனக்கு உன்ன பார்த்து ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? ஏன்னா உன்னோட அம்மா இருக்காளே, அவ ஒண்ணும் அந்த அளவுக்கு சரியான பொம்பள கிடையாது. அதனால தான்னு" சொல்லிட்டாரு. சுத்தி இருக்கவங்கலாம் அத கேட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுவாங்க. நம்ம ஜேக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும். இன்னொரு பக்கம் கடுப்புல நம்ம கெய்ஃபரும் அந்த கிளாஸ டக்குன்னு உடைச்சிருவான் கையாலேயே. கையில ரத்தம்லாம் கொட்டும். "டேய் என்னடா மகனே இது? இந்த அளவுக்கு கோவப்படுற அந்த பொண்ணுக்காக? அங்க குத்துனா இங்க ஏன் வலிக்குதுன்னு?" கெய்ஃபர பார்த்து ரொம்ப கோவமா வேற கேட்கிறாரு. "சரி நீ என்னமோ பண்ணிட்டு போ. இந்த பேப்பர்ல சைன பண்ணி குடுன்னு" ஒரு பேப்பரையும் நீட்டுவாரு. அவன் பண்ண முடியாதுன்னு சொல்லிருவான். "ஒழுங்கா கீரனோட கஸ்டடிய எனக்கு குடுத்துரு. அப்படி இல்லன்னா மொத்த சொத்தையும் என்கிட்ட குடு. இத தவிர உனக்கு வழியே இல்லன்னு சொல்லி மிரட்டுவாரு. அவன் என்னால முடியவே முடியாதுன்னு சொல்லிருவான். அப்புறம் அவரோட ஆளுங்க நம்ம கெய்ஃபர அடிக்க வேற ஆரம்பிச்சுருவாங்க. அவரும் அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுவாரு. அப்புறம் செக்ஷன் இ பசங்களுக்கும் அங்கிருந்து அடியாளுங்களுக்கும் சண்டை வேற வரும். இவங்க எல்லாரையும் மொத்தமா கூட்டிட்டு போயி ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும். அங்க முட்டி போட வச்சு நம்ம கெய்ஃபர எல்லார் முன்னாடியும் அடி அடின்னு அடிப்பாரு. நம்ம ஜே அத பார்க்க முடியாம ஓடி வந்து, "ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? கொஞ்சமாவது கருணை காட்டுங்கன்னு" கேட்பா கெய்ஃபரோட அப்பா கிட்ட. "இத பாரு நான் என் பையன் விஷயத்துல மட்டும் கருணையே காட்ட மாட்டேன். அப்புறம் நீ ஏன் இவ்ளோ குதிக்கிற? என்ன என் பையனோட பணத்துக்காக அவன் பின்னாடி சுத்துறியான்னு" கண்ணாபின்னான்னு நம்ம ஜேவ பார்த்து பேசிருவாரு. இது கெய்ஃபருக்கும் ரொம்ப கடுப்பா இருக்கும். அந்த பேப்பர்ல சைன கேட்டு அவன போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருப்பாரு. ஒரு லெவலுக்கு மேல பசங்கலாம் அத பார்க்க முடியாம அந்த அடியாளுங்களோட சண்டை போடுவாங்க. அவங்க கிட்ட கன் எல்லாம்
வேற இருக்குமா. அப்புறம் கன் ஷூட் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா பசங்களும் மறண்டு போய் உட்கார்ந்துருவானுங்க. ஒரு அடியாள் நம்ம ஜேவோட முகத்துக்கு நேரா கண்ண வேற வச்சிருவான். உடனே சைன் பண்ணுன்னு அவங்க அப்பா வேற இன்னொரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்பாரு. அவன் சைன் பண்ண போற அந்த நேரத்துல நம்ம ஜீவும் எங்க சுடு பாப்போம், உங்களால முடிஞ்சாதான் என்ன சுட்டு பாருங்களேன்னு ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிருவா. எங்க ட்ரிகர் அழுத்து பாப்போம்னு ரொம்ப போல்டா பேசுவா. எல்லாரும் அத பார்த்து ஷாக் ஆயி நிப்பாங்க. அவங்க அப்பா கிட்டயும் ஒருவேளை இன்னைக்கு நீங்க என்ன கொன்னுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அப்பாவியான ஸ்டூடெண்ட்ட கொன்னதுக்காக உங்க பேரு கெட்டு போயிரும். உங்க பார்ட்னர்ஸ் அவங்கள பத்தி என்ன நினைப்பாங்க? கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணாதீங்கன்னு கன்னா பின்னான்னு பேசிடுவா கெய்ஃபரோட அப்பாவ. அவரு எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு இருந்துட்டு, சரி சரி அடுத்த முறை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர வாங்கிட்டு கிளம்பிடுவாரு அடியாளுங்கள எல்லாம் கூட்டிட்டு. அப்புறம் தான் இவளுக்கு அப்பாடான்னு இருக்கும். அவர் போனதுக்கு அப்புறம் பொத்துன்னு உட்காருவா டயர்ட் ஆயி. எல்லாரும் ஓடி வந்து ஜே ஜேன்னு அவளையே கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. கெய்ஃபர காப்பாத்தணுன்றதுக்காகவும் அவன் அந்த பேப்பர்ல சைன் போட்டு அந்த குட்டி தம்பி அவர் கூட்டிட்டு போயிடுவார் இல்லையா? அப்படி நடக்க கூடாதுன்றதுக்காக தான் இவ உயிர பணய வச்சு இந்த ஒரு வேலைய பண்ணியிருப்பா. இதுல பார்த்தா நம்ம கெய்ஃபருக்கே ரொம்ப கடுப்பாயிரும். எதுக்காக இப்படி பண்ண? அந்த ஆள் சரியான கிறுக்கு. அவன்கிட்ட போய் இந்த மாரி இன்னொரு தடவ பேசிட்டு இருக்காத. திடீர்னு சுட்டாலும் சுட்டுருவான். அந்த ஆள் ஒரு ரவுடி. சொன்னா புரிஞ்சுக்கோன்னு நம்ம ஜீவ போட்டு கன்னா பின்னான்னு திட்டிருவான். பிரச்சனைய சால்வ் பண்றேன்னு போயி அவனுக்கு நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு பிளான போட்டு குடுத்துறாதன்னு வேற திட்டுவான். அப்புறம் எங்கடா அந்த குட்டி தம்பிய காணோம்னு பார்த்தா அவன் எங்கேயோ ஒளிஞ்சிருந்திருப்பான் போல. கடைசியா தான் ஓடி வரான் அவங்க அப்பா போனதுக்கு அப்புறமா. அப்புறம் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜேவும் சியனும் நடந்தத பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ரொம்ப மோசமான நாளா இருந்ததுன்னு சொல்லி சில் பண்றதுக்காக அந்த யொக்கரினோவும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப கேஃபர் கிட்ட இருந்து ஜேக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கும். ஆனா அவ அத பார்க்க கூட மாட்டா. அவ பார்க்காததுனால அடுத்து சியனுக்கு மெசேஜ போட்டு விட்டுருவான் நம்ம கேஃபர். இப்ப மட்டும் நீ கீழ வரலன்னா நான் நேரா ஏஞ்சலோ கிட்ட வந்து பேசிடுவேன்னு சொல்றான். ஆனா சியனுக்கு ஒண்ணும் புரியாது. அவகிட்ட காட்டுனதும் அவளுக்கு புரிஞ்சிடும் அந்த பையன் கீழ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு. அதனால அடிச்சு புடிச்சு ஓடுவா. அப்புறம் 2 பேரும் தனியா வெளியில போவாங்க. ஆனா இவ கெய்ஃபர் மேல கோவமா தான் இருக்கா. அவன் திட்டினான்ல அதனால. அவனும் என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்பு. அவர் முன்னாடி நீ அப்படி போய் நின்னுருக்க கூடாது. அந்த ஆள் ஒரு கிறுக்கு. அவன் எப்ப என்ன செய்வானே தெரியாது. சுட்டாலும் சுட்டுருவான். இனிமே தயவு செஞ்சு அந்த தப்ப பண்ணாதன்னு திரும்ப திரும்ப சொல்லுவான். அவளும் ஒரு வழியா நான் பண்ணது தப்பு தான் மன்னிச்சுக்கன்னு கோவத்துல தான் சொல்றா. இத பாரு, உனக்கு அவர பத்தி தெரியாது. நான் சொல்றத புரிஞ்சுக்கோன்னு அவன் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறான் நம்ம ஜெய் கிட்ட. சரி உனக்கும் உன் அப்பாவுக்கும் என்னதான் பிரச்சனை? அத சொல்லுன்னு அவ கேப்பா. அப்பதான் நம்ம கேஃபர் சின்ன வயசுல நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். சின்ன வயசுல இவங்க 2 பேர் மட்டும் தான் இருந்திருப்பாங்க. அதாவது கேஃபரும் அவனோட 2வது தம்பியும். அப்ப அப்பா ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துப்பாரு அந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட. ஸ்கூல்ல எல்லாத்துலயுமே பசங்க தான் ஃபர்ஸ்ட் வரணும். முக்கியமா நம்ம யூரி இருக்கான் இல்லையா? அவன் அந்த ஹனமிச்சி ஃபேமிலிய சேர்ந்தவன் இல்லையா? அவன முந்தியே ஆகணும் நம்ம கேஃபர். அப்படி மட்டும் அவன் முந்தலன்னா போட்டு அடி அடி நடிப்பாரு வீட்ல. அம்மா கூட எவ்வளவோ தடுத்து பாப்பாங்க. ஆனா கேட்கவே மாட்டாரு. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமா நடந்துப்பாரு. அப்படி ஒரு நாள் அப்பாவோட பிரஷர் தாங்க முடியாம தான் யூரிய ஜெயிக்கணும்ன்றதுக்காக அவனும் ரொம்ப கஷ்டப்படுவான். ஆனா முடியாது. அப்புறம் விளையாடிட்டு இருக்கும்போது அவன போட்டு அடி அடின்னு அடிச்சிருவான் நம்ம கேஃபர். அதனால இவங்க 2 பேரையுமே ஆபீஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போய் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அங்கேயும் நம்ம யூரி கிட்ட கேஃபர் சண்டை போடுவான். இத பார்த்துட்டு அங்க வந்தவன் தான் நம்ம ஏஞ்சலோ. அப்பதான் முதல்ல நாங்க ஏஞ்சலோவ பார்த்தோன்னு கேஃபரும் சொல்லுவான். சோ சின்ன வயசுல இருந்து ஏஞ்சலோவ இவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவன் தான் உனக்கு பவர் இருக்குன்னா அத மத்தவங்கள ப்ரொடெக்ட் பண்ண தான் பயன்படுத்தணும். இப்படி ஹர்ட் பண்றதுக்கு பயன்படுத்தக் கூடாதுன்னு சொல்லிக் குடுத்தானாமா. எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும், எப்படி சண்டை போடணும்லாம் ஆஞ்சலோ தான் எங்களுக்கு சொல்லிக் குடுத்தான்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் அதிக நேரம் கெய்ஃபர், யூரி, ஹாரிஸ்ன்னு எல்லாருமே ஆஞ்சலோ கூட தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவன் தான் எல்லாத்தையும் இவங்களுக்கு கத்துக் குடுத்ததே. ஆனா நாள் ஆக ஆக எங்க அப்பா மாறவே இல்ல. அவரோட நடத்தை எல்லாம் ரொம்ப மோசமா மாறிட்டே இருந்ததாம். அம்மாவ போட்டு ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சுட்டாராம். அதனால அவன் ஒரு நாள் ஏஞ்சலோ கிட்ட வந்து இத எல்லாத்தையும் சொல்லுவான். இந்த மாதிரி அப்பா கூட இருக்கவே முடியாது. ஆனா வேற வழி இல்ல. நீயும் உன் அம்மாவும் வீட்ட விட்டு போய் தான் ஆகணும். உங்க அப்பாவ பிரிஞ்சு தான் ஆகணும்னு ஏஞ்சலோ சொல்லுவான். கூடிய சீக்கிரமே அம்மாவும் அதுக்கான ஏற்பாட பண்ணியிருக்கிறதா கேஃபரும் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்படி எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கும். அப்போ எப்படியாவது அம்மாவ நான் காப்பாத்தணும். அதனால என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்துன்னு கேஃபர் ஏஞ்சலோ கிட்ட கேட்டிருப்பான் சின்ன வயசுல இருந்தே. அதனால தான் சண்டை போடலாம் ஏஞ்சலோ சொல்லிக் குடுத்தான்னு சொன்னேன் இல்லையா? அப்புறம் அம்மாவும் ஒரு வழியா அப்பா கிட்ட இருந்து டிவோர்ஸ் எல்லாம் வாங்கி அவர வீட்ல இருந்து அனுப்பிட்டாங்களாமா. அவரும் போயிட்டாராம். இவங்க அதுக்கப்புறம் நிம்மதியா தான் இருந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு அந்த 3வது பையன் பொறந்துட்டான் கீரன். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அப்பாவ அம்மா மன்னிச்சு மறுபடியும் வீட்டுக்குள்ள வர வச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் அப்பா நல்லா தான் இருந்தாரு. ஆனா மறுபடியும் அவர் வேலைய காட்ட ஆரம்பிச்சுட்டாரு. நம்ம கெய்ஃபரும் இப்ப பெரிய பையனா வளர்ந்திருப்பான். அம்மா கெய்ஃபரோட அப்பாவ பார்த்தாலே மறண்டு ஓடுவாங்க. அப்பயும் அவங்கள போட்டு அடி அடி நடிப்பாரு. ஒரு லெவலுக்கு மேல கெய்ஃபரால இதெல்லாம் பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியாது. அவன் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருவான். அப்பாவ அடிக்க கூட செய்றான். அதுக்கு நம்ம கெய்ஃபருக்கும் செம்ம அடி விழுகும். அடிச்சு மனுஷன் ரத்தம் வர வச்சிருவாரு. அவனால எந்திரிக்க கூட முடியாது. அம்மாவும் நான் பாத்துக்கிறேன்டா. நீ இங்க இருந்து எப்படியாவது ஓடிடுன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப அப்பா முழு மிருகமா மாறி இருப்பாரு. ஆனா
அவன் அம்மாவை விட்டு போகவே மாட்டான். அவனை காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாம அம்மா ஒரு ஃப்ளவர் வாஷ் எடுத்து அப்பா தலையில வேற அடிச்சிருப்பாங்களா, அந்த கடுப்புல அவங்கள புடிச்சு சவத்திலே முட்ட வச்சு அடிக்கிறாரு. ரொம்ப அடிச்சதுல பாவம் நம்ம கேஃபர் கண்ணு முன்னாடியே அவங்க அம்மா இறந்தே போயிடுவாங்க. என்னால என் அம்மாவை காப்பாத்த முடியல, அவங்கள பாதுகாக்க முடியல, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு ஜே கிட்ட சொல்லி ரொம்ப அழுவான். அவளுக்கு இதெல்லாம் கேட்கும் போது அழுகையா வரும். அப்புறம் தான் கேஃபரோட தம்பிங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் கிட்னாப் பண்ணிட்டு போயிருவாரு. அப்புறம் எப்படி அவங்கள மீட்டேன்னு கேட்டா, என்னால எதுவுமே பண்ண முடியல, அவரோட டார்ச்சர் தாங்க முடியாம அவங்க தான் என்கிட்ட திரும்ப வந்து சேர்ந்தாங்கன்னு சொல்றான். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இன்னொரு கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டாராமா. இப்படி நடந்ததை எல்லாத்தையும் சொல்லுவான். சாரி கேஃபர், உன் நிலைமை என்னன்னு தெரியாம நான் உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம ஜேவும் ரொம்ப அழுது ஃபீல் பண்ணுவா. அவனும் பதிலுக்கு அழாதன்னு சொல்லி சமாதானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஜே ப்ளீஸ், நீ இனிமே அவர்கிட்ட எந்த ஒரு வம்பு வச்சுக்காத, எனக்கு பிடிச்சவங்கள அவர் கஷ்டப்படுத்துறதை என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவான் நம்ம கேஃபர். அப்புறம் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவன் தான் வீடு வரைக்கும் கொண்டு வந்து விடுறான். இவளும் யாருக்கும் தெரியாம எப்படியாவது உள்ள போயிடணும்னு பதுங்கி பதுங்கி உள்ள போவா. பார்த்தா யாரிஸ் பாத்துருவான். அவளுக்கு பக்குன்னு இருக்கும். இதோட 2வது தடவை என் கையில நீ மாட்டுற, ஏற்கனவே இவன் கூட நான் உன்னைய பாத்துட்டேன், இது செகண்ட் டைம், உனக்கும் அவனுக்கும் நடுவுல என்னதான் இருக்கு, தயவு செஞ்சு வெளிப்படையா பேசுன்னு நம்ம ஹாரிஸும் கேட்பான் ஜே கிட்ட. ஆனா எனக்கு தெரியலன்னு அவ சொல்றா. என்னது தெரியலையா? ஆமா, எங்க 2 பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு, ஆனா எங்க ரிலேஷன்ஷிப் பத்தி என்னாலயே இன்னும் தெளிவா முடிவெடுக்க முடியலன்னு சொல்றா. என்னது உங்க 2 பேத்துக்கும் பிடிச்சிருக்கா? இத பாரு, உனக்கு புரியுதா இல்லையா, அவனுக்கு என் மேல பகை இருக்கு, நீ என்னோட கசின், அதனால என்ன பழி வாங்குறதுக்காக உன்னை முட்டாளாக்கிட்டு இருக்கான் ஜி, நீ ஒரு முட்டாள், பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ணாதான் அவனை நம்பாதன்னு சொல்றான். அவன் அப்படிலாம் இல்ல, அவன் நல்லவன் தான், நான் உன்னைய நம்ப மாட்டேன்னு ஜே சொல்லுவா. என்ன அவன் உன்கிட்ட அப்படி என்ன சொன்னா? ஐ லவ் யூ டு த இன்ஃபினிட்டி அண்ட் பியாண்ட்னு சொல்லிருப்பானே, உன்னை முடிவில்லாம காதலிக்கிறேன்னு அடிச்சு விட்டுருப்பானே, எக்ஸாக்டா இதே வார்த்தையை தானே சொன்னான்னு கேட்டுருவான் டக்குன்னு. இதை நம்ம ஜே எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. அவளுக்கு ஷாக்கா இருக்கும், எப்படி இவன் கரெக்டா சொல்றானேன்னு. இத பாரு, இதே வார்த்தையை தான் அவன் எல்லா கிட்டையும் பல தடவை சொல்லியிருக்கான். அவனை நம்பாத, என்ன நம்பு, நான் சொல்றத கேளுன்னு ஹாரிஸ் சொல்றான். எல்லா கிட்ட இதே வார்த்தையை அவன் சொல்லியிருக்கான்னு அவன் சொன்னதும் நம்ம ஜே ஒரு மாதிரி உடைஞ்சு போய் அழ ஆரம்பிச்சிருவா. இன்னைக்கு நீங்க பார்த்த இந்த 4 எபிசோட்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். மீதி உள்ள எபிசோட்ஸ் எல்லாத்தையும் நான் கூடிய சீக்கிரமாவே அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.